போன வாரத்தை தொடர்ந்து போன வாரத்தின் தொடர்ந்து இன்றைய பாடம் முதலில் தமிழ் அறிவியல் எந்த அடிப்படையில் தோன்றி இருக்கின்றது என்பதனை போன வாரம் நம்ம பார்த்தோம். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது தமிழர்கள் குறிப்பாக தமிழர் வாழும் அறிவு முறையே, அதாவது அறிவு கோட்பாடு முதலில் உண்மையின் ஆய்வு சுயத்திலிருந்து தோன்றுகின்றது என்ற அந்த கருத்தை மையப்படுத்திய சிந்தனையாகவே அமைகின்றதை நாம் பார்த்தோம். இதுவரை நானே தமிழ் என்ற அந்த கருத்து, உயிர் மெய் என்ற அந்த சிந்தனையை தமிழர்கள் மிக மிக நுட்பமாக வளர்த்திருப்பதை ஆழ்ந்து அதுவே வாழ்க்கையாகவே அதுவே உண்மையின் ஒரு வெளிப்பாடாக தமிழர்கள் வகுத்து நிறுத்தி அதனுடைய மெய்ப்பொருள் காணும் அந்த சிந்தனை உயிர் உந்தி எழுப்ப அந்த உயிர் மெய்யின் வழியது உயிர் தோன்ற என்ற அந்த சிந்தனையின் அடிப்படையில் உயிரும் மெய்யும் வேறு என்ற அந்த கருத்தை நாம் போன முறை மிக விரிவாக கண்டோம். ஆகவே இன்றைய பாடம் இதனுடைய தொடர்ச்சியாக மிக மிக நுட்பமாக நாம காணக்கூடிய சில தமிழர் மயங்கா மரபினுடைய அந்த நுட்பம் எந்த அடிப்படையில் நிற்கின்றது என்பதனை பார்க்கும் பொழுது இதுவரை தமிழர் மரபு ஒரு பொய்யா மெய்யறிவு மரபாக இருப்பதை நாம் காண்கின்றோம். The Tamil tradition is a heritage of absolute truth and unwavering knowledge என்ற அந்த கருத்தை தான் நம்ம அதாவது இதுவரை வலியுறுத்தி வருகின்றோம். ஆகவே தமிழர் சிந்தனையில் தொல்காப்பியம் மிக மிக முக்கியமான இலக்கணமாக நூலாக மட்டுமல்லாமல் அதன் சிந்தனை மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் கோட்பாடாகவே அமைவதை இதன் தொடர்ச்சியாக நாம் பார்க்க வைக்கின்றோம். எது பொருள் முதல் என்ற அந்த சிந்தனையில் what is the first principle of matter என்று சிந்திக்கும் பொழுது முதலில் தமிழர்கள் நிலம், அதாவது நிலம் பொருள் வெளி இயற்கையையும் பொழுது என்ற அந்த காலம் டெம்போரல் டைம் என்ற இந்த இரண்டையுமே மையப்படுத்தி ஒவ்வொரு உண்மையையும் பகுத்து வகுத்து மெய் நிறுத்தி இருக்கின்றார்கள் என்பதனை நம்ம பார்க்கிறோம். இதற்கு முன்பாக நாம் பார்க்கும் பொழுது அதாவது தமிழர் சிந்தனை எது இறைமொழி என்ற அந்த டிவைன் லாங்குவேஜ் என்ற அந்த சிந்தனையை இரண்டு பகுதியாக தான் பிரிக்கிறாங்க. இறைவனை இயற்கையாகவும் இறைவனை கால வடிவாகவும் தமிழர்கள் முதலில் உணர்கின்றனர். ஆகவே இந்த இயற்கையின் வழி இறை உண்மையை உணர்தலும் காலத்தின் வழி இறை உண்மையை உணர்தலும் தமிழர்களினுடைய மெய்யறிவாகவே வெளிப்பட்டு தோன்றியிருக்கின்றது. இதனையே இறைவனின் திருக்குறிப்பாகவே, அதாவது குறிப்பே, இறைவனுடைய திருக்குறிப்பு எதுவென்றால் இயற்கையின் வெளிப்பாடு, காலத்தின் வெளிப்பாடு, இந்த இரண்டையும் மெய்ப்பொருளாக வைத்துக்கொண்டு தமிழர்கள் தங்களின் ஆய்வுகளை இரண்டு நிலைகள்ல பிரித்து ஆய்வு செய்கின்றனர். ஒன்று அகக்காலம் புறக்காலம் என்று பார்த்தோம். இதுவரையில் இந்த அகக்கால புறக்காலம் காலத்தின் வெளிப்பாடாகவும் இயற்கையின் வெளிப்பாடு, அதாவது காய இயற்கை, அடுத்தது உயிர்ப்புல இயற்கை என்ற இந்த இரண்டையும் இதுவரை கண்டோம். ஆகவே இந்த அடிப்படையில் நாம் இன்று ஒரு நுட்பமான ஒரு அறிவியல் நுட்பத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆகவே முதலில் இந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுவரை இருக்கக்கூடிய அறிவியல், ஒட்டுமொத்த அறிவியலும் உள்வாங்கி நிற்கக்கூடிய ஒரு அறிவு புலமாக, ஒரு தெளிவாக, ஒரு விரிவாக தமிழ் மரபு இருப்பதை நம்ம இங்க பார்க்கிறோம். அகக்காலம் புறக்காலம் என்பதனை காலத்தின் அடிப்படையில் பிரித்து அதனை குறிப்புமானம் தெரிபுமானம் என்று தொல்காப்பியம் சுட்ட, இதனையே இந்த தெரிபுமானம் தான் நான் போன முறை விளக்கியது போல இந்த தெரிபுமானம் தான் டிட்டர்மினிஸ்டிக் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் என்ற அந்த கருத்தில் எல்லா பிசிக்ஸ் இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் எம்பிரிக்கல் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா உண்மைகளையும் இந்த தெரிபுமானத்தின் வழியாக அறியலாம், சுட்டறிவு என்று அன்றே நமது முன்னோர்கள் வகுத்திருக்கின்றனர். அடுத்தது ஆவதறிவு என்ற அந்த குறிப்புமானத்தை தமிழர்கள் இன்டென்ஷனல் டைம் என்று வகுக்கின்றார்கள் என்பதனை பார்த்தோம். அதற்கு பிறகு ஐம்புலம்
அந்த அதாவது பொருளை ஐம்பூத அறிவியலாக, பஞ்சபூத அறிவியலாகவும், புலமாகவும், அதாவது புலம் என்பது இங்க உயிர் புலம், மற்ற புலங்களை எல்லாம் உள்ளடக்கி இருந்தாலும் இதன் நுட்பம் வந்து உயிர் புலம், புலத்தின் வழி நாம் காணக்கூடிய உயிர்நிலையை உணர்வது என்ற அந்த அடிப்படையில் பார்த்தோம். சரி, இன்று போன அடிப்படையில் போன வாரத்தினுடைய பாடத்தினுடைய தொகுப்பாக நாம் இருக்கக்கூடியது இந்த கருத்து தான் நம்ம பார்த்திருந்தோம். இதை வந்து மீண்டும் நீண்டு அதாவது விளக்காமல் இன்றைய சுத்த சைவ சிந்தனை, அதாவது சுத்த சைவ உள்ளியல் எதனோடு அதனுடைய உறவுகள் இருக்கின்றது, எதனோடு என் உறவுகள் இருக்கின்றது என்ற அந்த பார்வையில் பார்க்கும் பொழுது அங்கே தான் என்பது ஒரு சத்து பொருளோடையும் உயிர்களினுடைய சதசத்து பொருட்களோடையும் சடம் என அறிவிக்கக்கூடிய, அதாவது சடம் என்று அறியக்கூடிய அசித்து பொருளோடும் இருப்பதை நாம் பார்த்தோம். சரியா? இப்போ இன்றைய பாடத்தினுடைய நுட்பம் இந்த மூன்றை எப்படி தமிழர்கள் தமிழ் மொழியாக உருவாக்கினர் என்பதனை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். ஆகவே நன்றாக பாருங்க, இந்த உயிர்களின் இயல்புகளை நாம் வந்து ஒரு முறையாக, அதாவது அறிவிக்க அறியும் ஆகுதல் பெறும் பொருள்கள் என்று பார்த்தோம். ஒன்று, தானே அறியும் ஒரு தனிம பொருள் உண்டு, அதுதான் சூப்பர் இன்டெலெக்ட், த செல்ஃப் ஆம்னிசியன்ஸ் என்டிட்டி அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது சடம், அறிவித்தாலும் அறியா ஆகுதல் இல்லா பொருள் அப்படின்ற ஒரு பொருளை, நான் லிவிங் சப்ஸ்டன்ஸ் and innate entity without consciousness or self realization என்ற அந்த பகுதியும் பார்த்து, இந்த உலகம் தோன்றி நிற்பதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது இந்த மலத்துளதாம் என்ற அந்த சிந்தனையும் வலியுறுத்திய நமது முன்னோர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, எப்படி சிந்திக்கிறாங்க? சித்தும் அசித்தும் சித்தமாய் நிற்கும் பொருள்தான் நான் என்ற அந்த சிந்தனையை வலியுறுத்தியதை பார்த்தோம். ஆனா இதை எப்படி தமிழ் மொழியாக உருவாக்கினர், கட்டமைத்தனர் என்பதுதான் மிக மிக சிறப்பு. இதையே இந்த மூன்று சிந்தனைகளை அப்படியே மொழிக்கு இறக்குறாங்க பாருங்க. இந்த மொழிக்கு இதை எப்படி கொண்டு போறாங்கன்றதுதான் மிகப்பெரிய வியப்பாக இருக்கும். அதாவது இந்த மூன்றையும் அப்படியே மொழிப்படுத்துறாங்க. மொழியாக்கம் செய்யும் பொழுது அதற்கு ஒரு நுட்பத்தை, அதுக்கு ஒரு தனி அறிவியே, அது ஒரு நுட்பமான மொழி அறிவியலாக மட்டுமல்லாமல் மனிதனுடைய, அதாவது உயிர்களினுடைய, குறிப்பாக பேசும் மனிதர்களினுடைய காம்பிடன்சி அப்படின்னு, அதாவது உள்ளார்ந்த அதனுடைய திறன் அப்படின்னு, பேசும் திறன் இருப்பதை, அந்த திறனை அவங்க வந்து 3 நிலைகள்ல பிரிக்கிறாங்க. அந்த 3 நிலை பிரிப்பு தான் வந்து 3 எழுத்து நுட்பத்திற்கு இது கொண்டு போகுது. இந்த 3 எழுத்து நுட்பம் எதனின் அடிப்படையில் உருவாகியது என்பதனை நாம் பார்க்கும் பொழுது, ஒன்று ஆ, இன்னொன்று உ, இன்னொன்று இ. இந்த 3 எழுத்துக்கள் மிக மிக நுட்பமான தமிழர்களினுடைய மொழி இயக்கத்தினுடைய ஒட்டுமொத்த வடிவாகவே அவர்கள் காண்கின்றார்கள். இதனை வந்து எளிதாக நாம் வந்து இது ஓங்காரம் என்று அழைக்கின்றோம். அதாவது தமிழர் மயங்கா மரபினை வந்து எப்படி வந்து இந்த ஓங்காரத்தின் வழி தற்காத்து நிலைப்பிக்கும் ஒரு மிகப்பெரிய நுட்ப மந்திரமாக, அதாவது இதுவே தமிழர்களினுடைய ஒரு உருவாக்கம், மொழி உருவாக்கம் மட்டுமல்ல, அறிவு உருவாக்கத்தையே அது எப்படி உருவாக்கி நிற்கின்றது என்பதனை நாம் இங்க பார்க்கிறோம். அதாவது எப்படி பண்றாங்க அப்படின்னா, எந்த மாதிரி இந்த அறிவை வந்து செலுத்துகின்றார்கள், இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அதாவது உயிர் என்பது ஒரு பொருளாக, இதை வந்து சும்மா, அதாவது எளிதாக அவங்க வந்து ஆ இ உ என்ற அந்த, அதாவது ஒரு சிம்பாலிக் ரிப்ரசன்டேஷன், கோடிங் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கு வந்து ஒரு நுட்பமான பின்புலத்தை அவர்கள் வந்து அடிப்படையாக கொண்டுதான் இந்த 3 எழுத்துக்களை அவர்கள் வந்து உள்வாங்கி, இந்த எழுத்து என்ன செய்யும் அப்படின்னு. அப்போ இங்க பார்க்கும் பொழுது இது ஆ என்பது இதற்கு முன்பாக நாம் பார்த்த ஒரு பெரிய உண்மை, பசு என்னக்கூடிய உயிர்கள், உ என்பது பரமாத்மா, அடுத்தது பரம் பேருயிர், அடுத்தது நாம் இங்க காணக்கூடியது இ என்பது மெய் சடம். இதை எப்படி உருவாக்குனாங்க அப்படின்றத முதல்ல இதுல தெளிவா பார்த்துக் கொள்வோம்.
பிறகு இதனுடைய நுட்பத்தை நம்ம இதுக்கு முன்பு படித்து விட்டோம். ஆனா இதை எப்படி பார்க்கின்றோம் என்று இந்த அடிப்படையில நீங்க பார்க்கும் பொழுது மிக மிக ஆச்சரியமாக வியப்பாக இருக்கும். இப்படி தமிழர்கள் இவ்வளவு அழகாக ஒவ்வொன்றையும் கோர்த்து உருவாக்கி, அதாவது இந்த அறிவியலை முன்மொழிந்து இந்த அறிவை ஆக்கம் செய்திருக்கின்றார்கள் என்பதனை நம்ம பார்க்க முடியும். அதாவது என்பது முன்பே நம்ம பார்த்த ஒரு எழுத்து மட்டுமல்ல, அதனுடைய வெளிப்பாடு எப்படி உயிரை விளக்குகின்றது, உயிரின் இயல்பை துலக்குகின்றது, வெளிப்படுத்துகின்றது என்பதனை பார்க்கலாம். அது போல என்பது எப்படி இறைநிலையை உணர்த்துகின்றது, என்பது எப்படி ஒரு மெய் சடத்தினுடைய இயல்பை பிறகு இதுவே எப்படி மலமாகவும் வெளிப்படுகின்றது என்பதனை நம்ம பார்க்க வைக்கின்றோம். அதாவது இதுதான் ஓங்காரத்தினுடைய கட்டமைவு. அப்போ இங்க முதல்ல நம்ம என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னா, அகாரம் உயிரே என்று திருமந்திரம் சொல்றாரு. அதே மாதிரி உகாரம் பரமே என்பதனை திருமந்திரம் எப்படி விளக்குறார் அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது மகாரம். மகாரம் என்பது இகாரம். இது இகாரம் எப்படி மகாரமானது அப்படின்றது பிறகு ஆய்வுக்கு நம்ம இதை முன்பே பேசிட்டேன். இருந்தாலும் இதை நான் விரிவாக இங்க ஆய்வுக்கு கொண்டு வரலாம். ஆனா இது இகாரம் தான். இந்த இகாரம் தான் இம் என்ற அந்த சொல்ல வருது. நான் இப்ப பிறகு காட்டுறேன் எப்படி இந்த இம் என்ற அந்த சொல் ஈயை அந்த ஈ என்ற அந்த எழுத்தை உயிர் எழுத்தை கொண்டிருக்கின்றது அப்படின்றத பார்க்க வைக்கின்றோம். மிக மிக ஆழம், ரொம்ப வியப்பாகவும் இருக்கும். எப்படி இப்படியெல்லாம் செய்யறாங்க அப்படின்றது. அதாவது இந்த உயிர் எழுத்துக்கள் முதல்ல எப்படி ஒரு மொழியாக்கம், எல்லா மொழிகளுக்கும் இதுவே மூலம் என்ற அந்த கருத்தை நம்ம பார்க்கிறோம். இதுதான் மூலம். எல்லா மொழிகளுக்கும் இதுவே மூலம் அப்படின்றத இப்ப பாக்குறோம். எப்படி இது எல்லா மொழிகளுக்கும் மூலமாகின்றது அப்படின்றத பார்க்கும் பொழுது இதுதான் இதுக்கு முன்பாக நான் வெளிப்படுத்தி காட்டியது. ஆனா இதை மேலும் விரிப்பதற்கு முன்பு தொல்காப்பியர் இதற்கு எப்படி இலக்கணம் வகுக்கிறார் அப்படின்றத முதல்ல பார்ப்போம். தொல்காப்பிய இலக்கணம் எந்த அடிப்படையில் உருவாகின்றது அப்படின்றத நம்ம முதல்ல தெளிவா புரிந்து கொள்ளணும். அதாவது தொல்காப்பியத்தினுடைய இயல்பு எந்த அடிப்படையில் இருக்கின்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல்ல தொல்காப்பியம் காட்டும் சமய உயிர் இலக்கணம் என்ன அப்படின்றத முதல்ல தெரிந்து கொள்ளணும். வாட் இஸ் த ரிலிஜியஸ் ஸ்பிரிச்சுவல் கிராமர் ஆஃப் சோல் as shown by the தொல்காப்பியம்? அப்படின்னா என்ன? தொல்காப்பியம் சமயத்தை பற்றி பேசி இருக்கின்றதா என்றால் உண்டு. சமயத்தை முதல் சமய குறிப்பை முதல்ல உருவாக்கியவர் தொல்காப்பியரே. எப்படி அப்படின்னு நீங்க முதல்ல பாருங்க, ரொம்ப வியப்பா இருக்கும். எப்படி, அதாவது எந்த அடிப்படையில் தொல்காப்பியம் அந்த உண்மையை முதல்ல உயிரின் உண்மையை மெயின் நிறுத்துறாரு பாருங்க. எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது தான் அமர்ந்து வருவும் மேவற்றாகும் அப்படின்னு முதல் நிலையில உயிர்களினுடைய இயல்பை கட்டமைக்கிறார். இதுவரைக்கும் பார்த்தோம்னா நான் மீண்டும் மீண்டும் இதை சொல்லிக்கொண்டே வர, உடம்புதான் உயிரா இல்லை, உடம்புக்கு வேறாகியதுதான் உயிர் அப்படின்றத நம்ம இதுவரை பார்த்து வரோம். அப்போ அவருக்கு அதுக்கு ஒரு இலக்கணம் கொடுக்கிறாரு. இதுவரைக்கும் இந்த இலக்கணம் முதல் முறையாக இது மீண்டும் இந்த கருத்தை வலியுறுத்துறதுல எங்குமே தப்பு கிடையாது. அவ்வளவு நுட்பமாக இந்த கருத்தை வலியுறுத்தி இருக்காரு. எல்லா உயிர்க்கும் இன்பம், அப்ப இன்பம் என்பது உயிர்களுக்கு மட்டுமே அப்படின்றத முதல்ல தெளிவாக வலியுறுத்தி நிறுத்திட்டாரு. என்பது தான் அமர்ந்து வருவும் மேவற்றாகும். இது ஆங்கிலத்திலையும் புரிந்து கொள்ளுங்க. ரொம்ப அதாவது மிக மிக வியப்பான ஒரு கருத்து. For every living being, bliss or joy arises from that which it naturally adheres to and meaningfully engages with அப்படின்னு சொல்றாரு. சரி, இது என்ன மையப்படுத்தி இருக்கு அப்படின்னா, முதல்ல நாம என்ன பாக்குறோம்னா, உயிர்கள் எதை நோக்கி தனது பயணத்தை, வாழ்க்கை பயணத்தை தொடர்கின்றது அப்படின்னா, இதுக்கு முன்பு நம்ம எப்படி பிரித்தோம் அப்படின்னா, மலம் இழுக்க, கீழ் இழுக்க அந்த உயிர் என்ன செய்கின்றது, ஏதோ ஒரு முடிவை நோக்கி போகின்றது. அதுதான் குளோபல் எண்ட், அதாவது முக்தி. முக்தி என்பது முத்த அப்படின்னா முடிவு. அப்போ முக்தி அப்படின்றது ஒரு அடைவு நிலை, அதாவது முதிர்ந்த அடைவு நிலை. அப்போ இதுதான் மோக்தம். அப்படின்னா மோக்தம்னா உயர்நிலை, உயர்ந்த நிலையில அது முடிக்குது. அந்த முடிவு எங்க போய் நிக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது
அது இன்பத்தினுடைய முடிவாக இருத்தல் அப்படின்ற ஒரு கருத்தை இங்க மையப்படுத்துது. அப்ப மலம் என்பதை நாம் எதை வந்து இங்க மலம் என்று இந்த குறித்து இங்க பார்க்கின்றோம் என்றால், இந்த மலத்தோடு இருப்பது ஒரு துன்பம், ஒரு எகனி அப்படி, அதாவது இதுவே ஒரு சஃபரிங் அப்படின்ற ஒரு கருத்து நமக்கு தெரியுது. அப்ப மலத்துளதாம் என்ற அந்த கருத்தை ஒரு துன்பம் என்ற கருத்தோடு நாம் பார்க்கின்றோம். மலத்துளது என்றால் அங்கே துன்பமும் உண்டு அப்படின்ற கருத்தும் சேர்ந்து வருது. அப்போ உயிர் தான் அலா அது நிலை உடையது. சைக்கி இஸ் a being not yet to be in status. எப்படி அந்த பயணம் தொடருது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த உளநாட்டம், சைக்கோட்ரோபிசம், சைக்கி பிகமிங்னஸ், ஆகுதல் எதனை நோக்கி போகின்றது என்றால், எனக்கு இன்பம் வேண்டும், இன்பத்தை வேண்டுதல் அப்படின்ற அந்த இலக்கை நோக்கி அது நகர்வதை நமக்கு வந்து முதல்ல இலக்கணமாக்குறார். இந்த இலக்கணம் வந்து மிக மிக அருமையான ஒரு உண்மை. ஏன் அப்படின்னு இன்னொரு இதுல விளக்குறேன், இங்க பாருங்க. அடுத்தது இதை நன்றாக உள்வாங்கிக் கொள்ளுங்க. இதை எப்படி அவரு ஒரு மெஷர்மெண்ட், அதாவது அளவியலாக மாற்றுகின்றார் அப்படின்றதுதான் அடுத்த கட்ட முயற்சி. எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது தான் அமர்ந்து வரும் மேவற்றாகும் அப்படின்னு சொல்லி முடித்தவர் ஒரு நுட்பத்தை இதுல வைக்கிறாரு. இதுலயே உயிர் இலக்கணத்தையும் வகுத்துடுறாரு. த கிராமர் ஃபார் சைக்கி அப்படின்ற கருத்தை இதுல நம்ம பார்க்கிறோம். உயிர் தன்னியல் இயற்கை சுத்த நிலைக்கேற்ப இன்ப தேர்வுகளை உணர்வில் மானித்து ஒரு வகையாக அளந்து சார்ந்து தன்னூட்டம் பெறுகின்றது. இப்ப தமிழ்ல படிக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் அந்நியமா இருக்கின்றது. ஏன்னா இந்த சொற்கள் எல்லாமே வந்து கலைநுட்ப சொற்கள், டெக்னிக்கல் டேர்ம்ஸ். அதாவது in accordance with its own inherent pure nature. அது எவ்வளவு அதுக்கு ஒரு ஏதோ ஒரு தூய நிலை இருக்கு. ஏன்னா எனக்கு இது வேண்டாம்னு நினைக்கிற அந்த சிந்தனை, அதாவது அதனுடைய ஒரு உள்ளுறுத்து, அந்த உயிர் வந்து என்ன செய்த வெளிப்படுறதுக்கு the soul consciously assess, அது என்ன செய்யுது, ஒவ்வொன்னா மெஷர் பண்ணுது. எப்படி அதுக்கு ஒரு மெஷரிங் வருது, எந்த மாதிரி அந்த மெஷரிங் வருது, எந்த மாதிரியான ஒரு அளவியல் உள்ளுக்கு தேர்வுகளை அது தேர்ந்தெடுக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, and align itself with the choices of beliefs, thereby obtaining its own life force nourishment அப்படின்ற அந்த கருத்துள்ளுக்கு அது நுழையுது. அதாவது இது எப்படி நுழைவு பெறுது அப்படின்னும் பொழுது ஒரு தேர்வு நிலை இருக்கு. அப்ப அதாவது உயிர் இலக்கணம் எந்த அடிப்படையில போகுதுன்னா, உயிர் ஒன்று சார்ந்த வண்ணம் இயங்கும் இயல்புடையது. அது எதனுடைய சார்கின்றது அப்படின்ற ஒரு கருத்து இங்க வருது. ஏன்னா உயிர் வந்து இயல்புலேயே அவர் சொல்லிட்டாரு. அது எப்படின்னா ஒரு இன்ப தேர்வை வந்து அது உணர்வுல என்னைக்குமே அது வைத்து கொண்டிருக்கின்றது அப்படின்ற ஒரு கருத்தை இங்க வலியுறுத்துறார். அதாவது உயிர் வந்து இன்பத்தை வேட்டுவது, உயிர் இன்பம் வேட்கும் இயல்புடையது, உயிர் இன்பம் விழையும் இயல்புடையது. அதாவது அதுக்கு வந்து ஒரு இன்பத்தை அதாவது ஏதாவது ஒரு நிலையில அதற்கு ஒரு இன்பம் தேவை. The inherent tendency to seek pleasure. அதுதான் அதோடைய மிகப்பெரிய இயல்பு. அப்போ உயிர் என்ன செய்யுதுன்னா, அது நகர்ந்து போகும் பொழுது அதனுடைய அளவியலாக அது வந்து ஒரு தன்னுடைய ஒரு அளவு நிலையில ஒரு அளவுக்கு கொண்டு வருது, ஒரு மெஷர்மெண்ட் கொண்டு வருது. இது எனக்கு இன்பம் தருமா தராதா அப்படின்ற அந்த ஒரு எண்ணம், அந்த இன்பத்தையும் அதை அளவிடக்கூடிய இது மெஷர்மெண்ட்டுக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னா முடியும். நம்ம எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து இன்பம், மித இன்பம், நடுநிலை இன்பம் அப்படி, இது வந்து பேரானந்தம், ஆனந்தம், பேரானந்தம் அப்படின்னு அந்த மாதிரி பிரிக்கிறோம். அது போல அந்த உயிர் தன் நிலையில ஏதோ ஒரு நிலையில அது வந்து ஒரு மதிப்பீடு கொடுக்குது, ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுது. அப்போ அதுல இருந்து அது தேர்ந்தெடுக்குது. இதை தேர்ந்தெடுத்தால் எனக்கு இன்பம், ஒரு சட்டை வாங்கினால் எனக்கு இன்பம், ஒரு பொருளை வாங்கினால் ஒரு இன்பம், ஒரு அதாவது ஒரு வீடு வாங்கினா எனக்கு இந்த இன்பம், இப்படின்னா இன்பத்தை தேடுது. ஏதோ ஒரு தேவைக்காக அது வாங்கி அதனுடைய இன்பத்தை அதோட ஒரு தொடர்பு செய்து அந்த இன்பத்தினுடைய நிலைப்பாடை அது வந்து அளந்து 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 ஒரு அதை சார்ந்து அதோட ஊட்டத்தை அது பெறுது. ஊட்டம் அப்படின்றது இந்த லைஃப் ஃபார்ஸ், அதுதான் அதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன். அந்த மோட்டிவேஷனை அது வந்து அதாவது அது பெறுவதற்கான ஒரு முயற்சியில அது இறங்குது. சரி, இது எப்படி சமயமானது அப்படின்னா, இதுதான் உயிர் சமயம், உயிருக்கு உள்ள அந்த நெறி. சமயம் என்பது சமைந்து செல்வது, அதை நோக்கி எதிர்கொண்டு போகுது பாருங்க. அப்போ தொல்காப்பியம் தான் முதல்ல வந்து சமயத்தை உருவாக்குறாரு. உயிர்களுக்கு சமயம் உண்டு, எல்லா உயிர்களுக்கும் சமயம் உண்டு. அதான் இது வந்து தொல்காப்பியர் காட்டும் சமயம். அப்போ நீங்க பார்த்துதான் அதுதான்
சைவம் என்ன சொல்லுது அப்படின்னா சிவம் சாறுதல் அப்படின்னு. அப்ப சிவம் சாறுதல்னா அங்கே இன்பம் இருக்கு. அது அப்ப பிறகு நான் காட்டுறேன் எப்படி தொடர்பாகுது அப்படின்னு பாருங்க. எவ்வளவு ஆழமாக அந்த கருத்தை வந்து இன்பத்தோட முதல்ல அவர் மெய்ப்படுத்துறாரு. அது மட்டும் இல்லாம கிராமரையும் அதிலே கொடுத்துறாரு. உயிருக்கு 2 கிராமர் இருக்கு. ஒண்ணு அது இன்பத்தை தேடும் இயல்புடையது அப்படின்றத அங்க மையப்படுத்திடுறாரு. அடுத்தது உயிர் சார்ந்த வண்ணம் இருக்கும். அது வந்து இன்னரண்ட் ரிசெம்பிளன்ஸ் டிபெண்டன்சி. அதாவது டிபெண்டன்ட் ரிசெம்பிளன்ஸ் அப்படின்ற ஒரு கருத்து அங்க இருந்து கொண்டே இருக்கு. அது சாரும் ஒரு பொருளோட அது இன்பத்தை உள்வாங்குகின்றது அப்படின்ற கருத்தை மையப்படுத்தியிருக்காரு. இதுதான் வந்து ரொம்ப பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன். அதாவது உலகத்துல பாத்தீங்கன்னா அந்த காலத்திலேயே அதாவது எப்படி இந்த சிந்தனைகள் நகர்கின்றது அப்படின்ற அதாவது இந்த சிந்தனை நகர்ச்சி உயிர்ப்பியல் எதனின் அடிப்படையில் இருக்கின்றது என்பதனை நமது முன்னோர்கள் வகுத்த அந்த பாதையை வந்து அவ்வளவு அழகாக இது வந்து நமக்கு உணர்த்தி நிக்குது. இப்ப அடுத்தது நீங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த இட நிலையில இதுதான் வந்து ஒரு சுருக்கமான பார்வையாக நம்ம பாக்குறோம். அப்போ உயிர் தன்னறிதலின் உண்மையை அளக்கும் ஆன்மீகமானி என்ன அப்படின்னு இப்ப கேட்கும் போது நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். அதாவது what is the spiritual measure that gauges the truth of the soul's self knowledge அப்படின்னு பார்க்கும்போது எதுதான் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் மெஷர்மெண்டா இருக்கு. நம்ம என்னுடைய வளர்ச்சியை நான் எப்படிதான் மெஷர் பண்றேன், எப்படிதான் அளக்குறேன், இதுக்கெல்லாம் ஒரு அளவு குறிக்கோள் அதாவது ஒரு குறியீடுகள் எப்படி நான் வந்து புரிந்து கொள்வது அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல் நிலையில உயிர் நான் இன்னும் அதனை அடையவில்லை. இந்த சொல் வந்து பலவேறு நிலைகள்ல பயன்படுத்தப்படும். நான் இங்க முதல்ல இந்த தான் அலா அது நான் இன்னும் அதுவாகவில்லை, நான் அது அல்ல அப்படின்ற கருத்து 2 நிலை. அப்போ தான் அலா அது அப்படின்னும் போது பீயிங் நாட் எட் டு பி அப்படின்னும் பொழுது நான் அது அல்ல, முதல்ல அது கருத்து. நானே அது என்பதற்கு தத்துவம் அசி. இந்த சொல்லுக்கு இது வேறான சொல், இது மாறுபட்ட கருத்து. இது ரெண்டையும் நான் அப்புறம் பிறகு ஒப்பீடு பண்ணி காட்டுறேன் பாருங்க. நானே அதுன்னு சொல்றதுக்கும் நான் இன்னும் அதுவாகவில்லை என்பதும் 2க்கும் வேறுபாடுகள் இருக்கு. இத வந்து திருமூலர் வந்து ரொம்ப நுட்பமா பிரிச்சு காட்டுவார் இந்த நுட்பத்தை. அதாவது நானே அதுவாகின்றேன் அப்படின்ற ஒரு கருத்துக்கும் நான் தான் அலா அது என்பது நான் இன்னும் அதுவாகவில்லை அப்படின்னு. நானே அது அப்படின்றதுக்கு இது வந்து ஒரு பெரிய தலைப்பு. அதனால இந்த தலைப்பு உள்ளுக்கு நான் நுழையல. அடுத்தது இந்த சைக்கி இஸ் பீயிங் நாட் yet டு பி இன் ஸ்டேட்டஸ் அப்படின்னும் பொழுது அதை வந்து 4 நிலைகள்ல அதாவது 3 இதுதான் 3 முப்பொருள் உண்மையை விளக்கும் ஒரு முக்கியமான அளவீட்டு குறியீடு. அதை எப்படி ஒரு ஆன்மீக மானியாக அதாவது மானி என்பது மானித்தல் என்பது அளத்தல். நல்லா பாத்துக்குங்க. மானி என்பது ஒரு வெப்பமானி அப்படின்னு சொல்றோம்ல, அளக்கும் ஒரு கருவி. ஆன்மீகத்தை அதாவது நாம சொல்லக்கூடிய உயிர் மானின்னு சொல்லலாம், உயிர் அளக்கும் மானி. உயிரை வந்து ஆன்மீகம் அப்படின்றது ஆத்மா அந்த அந்த உயிரினுடைய அளவீடு எப்படி இருக்கின்றது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதாவது இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக நம்ம எப்படி பார்த்தோம் போன வாரம் வந்து நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா சுத்தம் என்ற அந்த சொல்லை முதல்ல பயன்படுத்தணும். சுத்தம் என்பது மலச்சார்பு, மலச்சார்பிலிருந்து மலச்சார்பின்மை அப்படின்னு. அப்ப நான் வந்து மலம் சார்ந்து இருக்கின்றேன், மலத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதல் நோக்கம், மீள்வு. நான் மீள வேண்டும், இது எனதில்லை, இது நான் அல்ல, ஆகவே நான் அதிலிருந்து மீண்டும் மீள வேண்டும், அந்த மீள்வு பெற வேண்டும், அந்த ரெஸ்டோரேஷன் ரிவைவல் அப்படின்னு சொல்றோம். அதாவது பாத்தீங்கன்னா அசோசியேஷன் வித் இம்பியூரிட்டி, மலா டிபெண்டன்ஸ் to freedom from impurity, absence of mala dependence. அப்ப இதுல இருந்து எப்படி வெளிப்படுறோம் அப்படின்றத பார்க்கும் பொழுது இதை வந்து 3 நிலைகள்ல நாம அளக்கிறோம். ஒன்று, இந்த அளக்கு முறை வந்து சத்து அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. சத்து என்பது அறியாமையிலிருந்து அறிவுடைமை பெறுதல். அப்ப எதுக்காக நான் கற்கின்றேன், எதற்காக எனது அறிவை நான் வளர்த்து கொள்கின்றேன், எதற்காக எனக்கு அறிவு தேவை, எதற்காக நான் வந்து எனது அறியாமையை நான் நீக்குகின்றேன், the reductions of ignorance அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்த ரிடக்ஷன்ஸ் ஆஃப் இக்னரன்ஸ் தான் இன்றைக்கு வந்து கல்வியினுடைய மைய கூறாகவே இருக்கின்றது. அப்போ இதுல ஒட்டு மொத்தமாக சத்து என்பது, இது நன்றாக புரிந்து கொள்ளுங்க, சத்து என்னும் சொல்லுக்கு ஒரு நுட்பமான அறிவியல் அளவீடு
இருக்கு. அதாவது இது வந்து ஒரு மானிப்பு இருக்கு. ஒரு மானிப்பு அப்படின்னா இதை வந்து அளவிட முடியும். ஓகே. அதனாலதான் நீங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல அசஸ்மெண்ட் டூல் இருக்கு. இப்ப நீங்க பள்ளிக்கூடம் போனாலும் சரி, யுனிவர்சிட்டி போனாலும் அதை ஒரு அளக்கும் கருவியாக அதை மாத்துறாங்க. ஏன் அப்படின்னா உங்களோட அறியாமையை அறிவுடைமை என்ற அந்த நிலைக்கு மாற்றும் பொழுது, த லேர்னிங் அவுட்கம் என்ற அந்த கருத்து வரும் பொழுது, அவர்கள் எப்படி அதை வந்து அளவிட்டு நீங்கள் இந்த தகுதியை பெற்று விட்டீர்கள், இந்த தகுதியை பெறவில்லை என்று அவங்க பிரிக்கிறாங்க. அப்ப ஆகவே இங்க பார்க்கும் பொழுது சத்து என்பது ignorance to the possession of knowledge. உனக்கு நீ பெற்று விட்டாய், உனக்கு தெரிவு நிலை வந்து விட்டது, விசிபிள் டிசென்மென்ட் அப்படின்ற ஒரு கருத்து. எனக்கு இப்ப இது புரியும். யாருக்காவது செய்து காட்ட முடியும். இல்லது அது வந்து இதுதான் காண்டிகைன்னு மீண்டும் மீண்டும் நான் அதை சொல்லிட்டே வரேன். இன்றைய காலகட்டத்திற்கு இந்த ஏஐ உலகத்திற்கு 21st century எடுகேஷன் உடைய நுட்பமான கல்வியை வந்து ஆத்தென்டிக் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆத்தென்டிக் லேர்னிங் என்பது இதுதான். விசிபிள், டெமன்ஸ்ட்ரபிள் நாலேஜ். அதாவது விசிபிள் டிசைன்மென்ட் அப்படின்றது எனக்கு புரிகின்றது, எனக்கு தெரிகின்றது, தெரிவு அப்படின்ற அந்த அடிப்படையில வருது. அப்ப இதுதான் நம்மளுடைய மெஷர்மெண்ட் டூல்ஸ். உள்ள நமக்கு தெரியாமலே இதெல்லாம் நம்மளுடைய அளவுகோல்களாக இருக்கின்றன. ஒன்று. இரண்டாவது வந்து சித்து. சித்து நிலை என்பது முதல்ல நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது கான்சியஸ்னஸ் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்துல சொல்றோம். சத்து என்பது இன்டெலிஜென்ட். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அது வந்து ஒரு இன்டெலிஜென்ட். சத்து என்பது இன்டெலிஜென்ட். இங்கு சித்து என்பது கான்சியஸ்னஸ். அப்ப இந்த கான்சியஸ்னஸ் வந்து எளிதாக சித்தின் நிலை எப்படி பெயர்கின்றது அப்படின்னா ஒரு அன்கான்சியஸ்னஸ் டு த கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றோம். ஆனா அது அப்படியா அப்படின்னு பார்க்கும் பொழுது தமிழ் மரபு இன்னும் மிக ஆழமாக நம்மளை கொண்டு போகுது. அந்த அளவுல முடிக்கல. ஆங்கிலேயர்கள் சொல்ற அந்த அன்கான்சியஸ்னஸ் டு த கான்சியஸ்னஸ் மட்டும் சொல்லல, அது வந்து இன்னும் ஆழமா அதை வகுக்குது. அது வந்து கேவலாவத்தை, இழிமறை உணர்வு அப்படின்னு. அதாவது ஒரு கான்சியஸ்னஸ் லோவர் ஆப்ஸ்கியூர் அவேர்னஸ் அப்படின்ற, அதாவது ஒரு கான்சியஸ்னஸ் லோவர் லெவல், அது கேவல ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். துரியாதீத ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். கிளியர் அவேக்கன்ட் அவேர்னஸ் பியாண்ட் வெயிலிங், ஒரு கற்றின்றி வெளிப்படக்கூடிய ஒரு தெளி உணர்வுக்கு துரியாதீதவத்தை அப்படின்னு. இதை நம்ம பிறகு பார்க்க போறோம். இது எவ்வளவு ஆழமாக இது தமிழர்கள் விரித்து கொண்டு போறாங்க. இந்த டெக்னிக்கல் டேர்ம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் புதிதாக இருக்கலாம். ஆனா இதை வந்து நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இது வந்து அன்கான்சியஸ்னஸ் இந்த முதல் நிலையில எளிதாக புரிந்து கொள்ள வேண்டாம். அதாவது தெளிவு, அதாவது இழி உணர்வு நிலை, இல்லைன்னா இழி நிலை இல்ல மறை உணர்வுன்னு வைத்துக் கொள்ளுங்க. இழி சேர்க்க வேண்டாம். ஏன்னா இழிநிலை மறை உணர்வு இருக்கு. அதுல வந்து உயர்நிலை மறை உணர்வு இருக்கு, இழிநிலை மறை உணர்வு இருக்கு. ஆனா இழி, நாம வந்து இங்க இழிவான ஒரு நிலை, கீழ் நிலையில இருக்கிற மறை உணர்வு நமக்கே தெரியாது, அது மறைந்து இருக்கும். அப்ப இது வந்து அன்கான்சியஸ்னஸ் டு தெளி உணர்வு அப்படின்னும் பொழுது கான்சியஸ்னஸ் ஸ்டேட். அப்ப இது வந்து இதுதான் வந்து துரியாவித்தை அப்படின்னு தெரியும். இதுல வந்து நாம பெறக்கூடிய பெரும் உண்மை என்னன்னா தெளிவு. இப்ப மன உணர்வு வந்து தெளிவு பெறணும். அறிவு வேற மாதிரி இயங்கும், தெளிவு ஒரு இயக்கத்துல இயக்கும். ஆகவே இது இரண்டும் பகுக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் டிவிஷன்ல, அதாவது ஃபங்க்ஷனலி டிவிசிபிள், பிரித்து காட்ட முடியும். இது வேற மாதிரி இயங்கும், இது வேறு மாதிரி இயங்கும். அப்ப தெளிவு, கிளாரிட்டி கொடுக்கும். இந்த சித்து நமக்கு ஒரு தெளிவு நிலை கொடுக்கும். இது வந்து பிறகு பார்க்கும் இது எப்படி நடக்குது அப்படின்னு. இதையும் நுட்பமா பேசுறாங்க. இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ் இதெல்லாம் பேசுதா அப்படின்னா எனக்கு தெரியல. இது வரைக்கும் நான் பார்த்தவரை இப்படி கொண்டு போகவில்லை. அவங்களால அந்த மாதிரி கொண்டு போறதுக்கான அந்த அதாவது அந்த ஃபண்டமெண்டல் ஒன்டாலஜி அங்க இல்லை. அதாவது அந்த மூல கூர்வு, அந்த அந்த அறிவு அங்க இல்லை அவங்க கிட்ட. அந்த மாதிரி அவங்க பிரித்து கொண்டு போவதற்கான அந்த முறையை அவங்க வகுக்க இன்னும் முடியல. அவங்க இன்னும் அந்த மாதிரி கொண்டு போகல. அடுத்தது ஆனந்தம். நம்ம பேசிய அதாவது தொல்காப்பியர் கூறக்கூடிய ஆனந்தம், இன்பம் என்பதனை துன்பத்திலிருந்து இன்ப உய்வு நிலை பெறுதல், அட்டெயின்மெண்ட் அப்படின்ற, அதாவது மீள்வு, தெரிவு, தெளிவு, உய்வு. ஆனந்தம், துன்பம், இன்பம், துன்பத்திலிருந்து இன்பத்துக்கு பெயர்வது, அகனி டு த பிளிஸ். ஏதோ ஒரு நிலையில நமக்கு இது இருந்தே ஆக வேண்டும் என்ற அந்த குறிப்பு நமக்கு உள்ளத்துல இருக்கு. அதாவது இன்பம் பெறுதல் என்பது தெளிவின் அடிப்படையிலும் தெரிவு அடிப்படையிலும் மீள்வு சுத்த நிலையிலையும் நடக்குது. அதான் சத்தும்
சதசத்தும் தான் கண்டு சித்தும் அசித்தும் சேர்வுராமே நீத்து சுத்தம் அசுத்தம் பரசுத்தம். அதாவது பரசுத்த சைவருக்கு நேயமாமே அப்படின்னு அதாவது திருமூலர் சொல்ல ரொம்ப அழகாக அவர் எல்லாத்தையும் பிரிப்பாரு பாருங்க. இந்த மாதிரி நுட்பம் தமிழர்கள்ட்ட எவ்வளவு ஆழமாக இருந்திருக்கு பாருங்க. எப்படி நீ அந்த பரசுத்தம் அப்படின்னு இந்த பரசுத்தம் எப்படி உனக்கு வருது? இந்த மனச்சார்பு இல்லாம நீ மீள்றதுக்கு உன்னுடைய அடிப்படைகளை நீ எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு முதல்ல மீள்வு இருக்க வேண்டும், அந்த உணர்வு இருக்க வேண்டும். நான் என்னை சுத்தம் செய்ய வேண்டும், என்னுடைய அழுக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலத்தை நீக்க வேண்டும். அதிலிருந்து எனக்கு அந்த மீட்பை எப்படி நான் உறுதி செய்து கொள்கின்றேன் என்றால், எனது தெரிவு, எனது தெளிவு, எனது உய்வு அப்படின்றத 3 நிலையில நீங்க அந்த கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்ப இதையே இன்னும் ஆழமாக அவர் எப்படி பிரிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிர் இயல்பு இதுலயே வந்துருது. அதாவது தமிழ் மரபுல தொல்காப்பியம் தான் முதல் முறையாக அதாவது இலக்கணம் கிராமரை உருவாக்குது பாருங்க. அப்ப அது என்ன செய்யுது அப்படின்னா, உயிருக்கு இயல்பு முதல்ல பாக்குறோம், இந்த சைக்கிக் நேச்சர். அப்போ இதுல திருமந்திரம், மெய்கண்டார், அடுத்தது அதாவது சைவ சித்தாந்தம், அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் மரபுல இருக்கக்கூடிய தொல்காப்பியம். இந்த எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, 4 நிலை தான் இங்க இருக்கக்கூடிய 5 நிலை. இதுதான் பிறகு 5 நிலை வகுப்பு முறையை எப்படி விரியுதுன்னு பாக்குறோம். ஒன்று, இத ஏன் 5 இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் இணைக்கல அப்படின்னா, இங்க பிறகு இது எப்படி 5 மலங்களாக, அதாவது மல காரியமாக விரியுதுன்னு பார்க்க போறோம். ஆனா முதல்ல நீங்க தெரியணும், பார்வை, விஷன். அதாவது இங்க பாருங்க, அறியாமை நீங்க இந்த தெளிவு எனக்கு வர விஷன், பார்வை மேலோங்குகின்றது. ஒரு விதமான ஒவ்வொரு நிலையிலும் ஒரு 1ஆம் வகுப்பு மாணவனுக்கும் 2ஆம் வகுப்பு மாணவருக்கும் பார்வை வேறுபடுகின்றது. எப்படி அப்படின்னா, அவனுடைய தெரிவு நிலை வேற, தெளிவு நிலை வேற, மீள்வு நிலை வேற, அவனுடைய உய்வு நிலையும் வேறு. எப்படி பாக்குறாங்க பாருங்க, எவ்வளவு ஆழமாக போகுது பாருங்க. அப்போ அவத்தை, எக்ஸிஸ்டென்ஷியல் ஸ்டேட் ஆஃப் பீயிங், அவத்தைகள் உண்டு. அந்த உயிர் இருக்கு, நான் இருக்கின்றேன் என்றால் ஒரு நிலையில நான் எனக்கு அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கு, நான் இருக்கின்றேன். அப்ப இறப்பு நிலையில அந்த உடலை விட்டு பிரிந்துடுறேன் பாருங்க, அது அவத்தை நிலை அல்ல. அப்போ பிறகு அது வேறு நிலை அவத்தைகளுக்கு போகுது, அதை பார்க்கலாம். ஆனா இங்க எக்ஸிஸ்டென்ஷியல் பீயிங், நான் இருக்கின்றேன். அப்போ உயிர் எப்போதும் உணர்ந்து கொண்டே இருக்கு, நான் இருக்கேன், அது நான் தான் அப்படின்னு அது பார்த்து கொண்டே இருக்கு பாருங்க. அப்ப அதுல இருந்து அது உணர்வுகள்ல அனுபவமாக எக்ஸ்பீரியன்ஷியல் ஸ்டேட்டுக்கு அது ஒவ்வொன்னா மாத்துது. அப்ப அதுதான் அவத்தைன்னு நம்ம சொல்றோம், எக்ஸிஸ்டென்ஷியல் ஸ்டேட் பீயிங். அப்ப அந்த பீயிங்னஸ் ஒரு இதுக்கு பெயருது. அப்ப நான் பாத்தீங்கன்னா ஒரு 1ஆம் வகுப்புல ஒரு நிலை, தந்தையாக இருக்கும் போது ஒரு உணர்வு, அண்ணனாக இருக்கும் பொழுது ஒரு உணர்வு, கணவனாக இருக்கும் போது ஒரு உணர்வு, அவத்தை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டென்ஷியல் பீயிங் ஸ்டேட் அப்படின்றத பாக்குறோம். அடுத்தது, இதெல்லாம் உயிருக்கு மட்டுமே உண்டு, நல்லாக புரிந்து கொள்ளுங்க. நீங்க இந்த உடம்பை விட்டு பிரித்துட்டாலும் அந்த உயிருக்கு தனியாக இருக்கக்கூடிய எந்த உயிராக இருந்தாலும் அந்த உயிருக்கு இந்த இயல்புகள் உள்ளன. அடுத்தது, அதுக்கு மானிப்பு உண்டு, ஏர்பு உண்டு. அதாவது அது என்ன தேடுதுன்னா, ஒரு விதமான அசஸ்மெண்ட் அது செஞ்சு கொண்டே இருக்கு. இது ஏற்கலாமா, ஏற்கக்கூடாது. அதனாலதான் ஃப்ரீ வில் அப்படின்னு, அந்த வில் அப்படின்ற கருத்து இங்க பாக்குறோம். அந்த அக்செப்டன்ஸ் கெப்பாசிட்டி, அசஸ்மெண்ட் கெப்பாசிட்டி எதனால வருதுன்னா, இதுதான் நம்ம ஃப்ரீ வில், அதாவது என்னுடைய விளைவு, இது வேண்டும் வேண்டாம். அந்த வில் அப்படின்ற கருத்தை தான் இங்க மையப்படுத்திய அந்த மானிப்பு நிலை இருக்கு, ஏற்பு. அதை அசஸ் பண்ணி கொண்டே இருக்கும், இது எனக்கு வேண்டும், இது அக்செப்டன்ஸ் கெப்பாசிட்டி எனக்கு இருக்கு, இது வேண்டாம் தள்ள முடியும், இது வேண்டும், இது வேண்டாம், இது வேண்டும், இது வேண்டாம். இதுதான் வில் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஃப்ரீ வில் ஒரு மனிதனுக்கு உண்டா, இல்ல ஒரு உயிருக்கு உண்டு அப்படின்னா, அதுக்கு ஒரு ஃப்ரீ வில் உண்டு. அது எப்படி இருக்குன்னா, அது ஒரு கட்டுப்பட்ட நிலையில இருந்தாலும் அதனால இதை தேர்ந்தெடுக்க முடியுது. ஏன் அப்படின்னா, இந்த காரணங்கள்னால, 3 காரணத்தை அது வைத்திருக்கிறதுனால அதுக்கு ஃப்ரீ வில் உண்டு. அது யாரும் தடுக்க முடியாது, அது அதுக்கே உரியது, அந்த உயிருக்கே உள்ள இயல்பு. இது ரொம்ப ஸ்பெஷலைஸ்ட், அதாவது ஒரு நேச்சுரல் இன்ட்ரின்சிக் கேரக்டரிஸ்டிக், ஒரு இயல்பு, அந்த உயிர் இயல்பு. இது இல்லைன்னா இது உயிர் இல்லை, அவ்வளவுதான்.
அப்போ இந்த மானிப்பின் அடிப்படையில அடுத்தது அதனால ஓமை ரிசெம்பிளன்ஸ் எனாலஜி செய்ய முடியும். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பொருளோட சேரும் பொழுது இல்ல ஒருத்தர் பாருங்க ரோல் மாடல் அவர் மாதிரி இருக்க வேண்டும். நான் அந்த பெரிய விஞ்ஞானி போல நான் வாழ வேண்டும். இவரை போல என் தாயாரை போல நான் வாழ வேண்டும். அதாவது இதெல்லாம் என்னன்னா தனக்கு உவமை. அதுதான் தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் அப்படின்னு சொல்றோம்ல. தனக்கு உவமை வைத்து வைத்து போகுது. இறைவனுக்கு அது இல்ல, நமக்கு உண்டு. வி ஜஸ்ட் என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு ரிசெம்பிளன்ஸ் டெண்டன்சி. நான் இது போல இருக்க வேண்டும், இதுவாக இருக்கும் பொழுது எனக்கு இந்த உணர்வு ஏற்படுது. நான் அதனோடு சேரும் பொழுது எனக்கு இந்த ஓமை சார்பு இருக்கு, ஓமை இருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக், ஒரு இயல்பு. அப்போ உயிருக்கு உள்ள இயல்புல நாம எதனை சார்ந்து நிற்கின்றோம். அதனாலதான் சொல்லுவாங்க சங்கம் அமைக்கிறது அப்படின்னா என்னன்னா, ஏன் இவரை சார்ந்து நிற்க வேண்டும், நான் ஏன் இவரை சார்ந்து நிற்கின்றோம். உயிர்கள் சார்பு இயல்புடையது. அதை நீங்க மாத்த முடியாது. அது எதையாவது சார்ந்துதான் நிக்க முடியும். ஏன்னா அதனுடைய இண்டிபெண்டன்சி அப்படின்றது எந்த அடிப்படையில இருக்குன்னா, அது நம்ம சொல்றோம், அது தனித்து இருந்தாலும், அது தனி பொருளாக இருந்தாலும், ஒரு தனி நிலைமை உடையதாக இருந்தாலும், அது சார்ந்தே நிற்கின்ற ஒரு இயல்பு அதற்கு உண்டு. அப்ப எதை அது சார்ந்து நிக்குதோ அதற்கேற்ப அதனுடைய இயல்பும் பெயரும். அப்ப அந்த தேர்வு நிலை அதுக்கு உண்டு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த கருத்துக்கு மீண்டும் போறோம். இவர் என்ன செய்யறாருன்னா, இன்பத் தேர்வுகளை உயிர்கள்னால் செய்ய முடியும்னு சொல்றாரு. அப்ப உயிர்களுக்கு ஒரு வில்னஸ், ஃப்ரீ வில் இருக்கு அப்படின்றது இங்கேயே அவர் தெக்க தெளிவா சொல்லிட்டாரு. எல்லா உயிர்களுக்கும் இன்பம் என்பது அது தான் தேடும் இன்பத்தை தான் அமர்ந்து அது முடியும். அதனால அதை செய்ய முடியும். அப்படின்றது இங்க வில்னஸ், அதாவது ஃப்ரீ வில் உயிர்களுக்கு உண்டு அப்படின்னு தொல்காப்பியர் மெய் நிறுத்திடுறாரு. அடுத்தது அது சார்ந்த வண்ணத்துல அந்த எதை சார்ந்து இருக்குதோ அந்த அடிப்படையில தான் அந்த இன்பத்தினுடைய வெளிப்பாடு இருக்கும். அப்ப எதை சேருகின்றோமோ அதற்கேற்ப எனது இன்பம் அப்படின்ற கருத்து அங்க வெளிப்பட்டுறது. அப்ப எதை நிக்கிறேன், இப்ப எனக்கு கார் வேணும், நான் காரை வைத்திருந்தேன்னா எனக்கு ஒரு இன்பம். அப்ப காரோட நான் என்னை இணைச்சுக்கிறது. அப்ப அந்த மாதிரி எனக்கு நான் யாரை சார்ந்து இருக்கின்றனோ, எதனை சார்ந்து இருக்கின்றனோ அதற்கேற்ப எனது இன்பம் அமைகின்றது அப்படின்றத நம்ம உணர முடியுது. அப்போ இது அதற்கே உரிய இயல்பு, தனிப்பட்ட தனித்த இயல்பு. அப்படின்னா பாத்தீங்கன்னா அதுக்குன்னு அந்த ஃப்ரீ இட்ஸ் ஓன் ஃப்ரீ வில், அதாவது அந்த உயிருக்கான ஒரு ஃப்ரீ வில் இருக்கு. அப்போ இந்த அடிப்படையில தான் இது ரொம்ப முக்கியமான பாடம். பாடத்திலே இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாடம் ரொம்ப பெரிய முக்கியமான பாடம். ஏன்னா அது உயிர் தன்னறிதலின் உண்மையை, அதாவது வாட் இஸ் த ஸ்பிரிச்சுவல் மெஷர் தட் கேஜஸ் த ட்ரூத் ஆஃப் சோல்ஸ் செல்ஃப் நாலேஜ். நம்ம சொல்றோம் செல்ஃப் நாலேஜ் இருக்கு, அதுக்கு இது இருக்கு. அது எப்படி அதனுடைய உண்மையை தன்னறிதல் அப்படின்றது செல்ஃப் ரியலைசேஷன். மன்னிக்கணும், இது செல்ஃப் நாலேஜ் அல்ல, இது செல்ஃப் ரியலைசேஷன். தன்னறிதல் என்பது இங்க செல்ஃப் நாலேஜ் கிடையாது. ஒரு அறிவு இல்ல, இது ஒரு ரியலைசேஷன். அந்த எழுத்து இங்க. அப்ப மானிப்பு ஏர்பு ஓமை இருக்கு. அப்போ அடுத்தது தேர்ச்சி அப்படின்னு, அது நான் கடந்து போறேன் அப்படின்ற அந்த உண்மை, அந்த உய்வு நிலை இருக்கு. அட்டைன்மெண்ட் கடக்குறேன். இந்த இன்பம் இல்லை, இந்த இன்பம் இன்றைக்கு இதுதான் இன்பம்னு நினைச்சு அதை தேடுறேன். அப்புறம் இல்ல, சில பேருக்கு கீழான இன்பங்கள் இன்பமாக தெரியும், சில பேருக்கு மேலானவை தேடிக்கொண்டே இருக்கின்றது. அந்த மாதிரி. அப்ப இது ஏன் அப்படின்னா தேர்ச்சி. இதான் ரியலைசபிள் டிசைன்மெண்ட். அதனால ஆகுதல் உண்டு. இது தேர்ச்சியை தான் நான் ஆகுதல், இது எல்லாமே ஆகுதல்னு சொல்றோம். உயிர் இயல்புல பார்வையை வளர்ப்பது ஆகுதல், அவத்தையை பல நிலைகள்ல உணர்தல் ஒரு ஆகுதல், மானிப்பு ஏற்பு பெறுதல் ஒரு ஆகுதல், அந்த உவமையை உணர்கின்ற நிலை ஒரு ஆகுதல், தேர்ச்சி, இதெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது இதைதான் ஆகுதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். தான் அலா அது, அந்த தான் அலா அது உயிர் என்ன செய்யுது, அது ஆகுதலை பெறுகின்றது. அதனால இது ஆகமம் அப்படின்னு சொல்றோம், ஆகம அறிவியல் அப்படின்னு சொல்றோம். அப்போ இததான் சச்சித்தானந்தம் அப்படின்னு சொல்றோம். அப்ப சச்சித்தானந்த பரம்பொருளை நாம் ஏன் வேண்டுகின்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சச்சித் ஆனந்தம் என்பது எனக்குரிய உண்மைகள்.
என்னை மீட்பது சச்சித் ஆனந்தம். இந்த சச்சித் ஆனந்தம்னா சுத்த சச்சித் ஆனந்தமாக வேண்டும், சுத்தமாக வேண்டும். சத்தும் வேண்டும், சித்தும் வேண்டும், ஆனந்தம் வேண்டும். அது சுத்தமாக இருக்கும் பொழுது, சுத்த நிலையை அடையும் பொழுது அதெல்லாம் முழுமை பெறுகின்றது அப்படின்றத, இதுதான் ஒட்டுமொத்த இந்துவியலினுடைய மூல உண்மை. இந்த உண்மையை நீங்க பாத்தீங்கன்னா, இதுதான் நீங்க இப்ப இந்து மதத்தை அப்படின்னு நீங்க மதம்ன்ற கருத்துல நீங்க பாக்குறீங்க. அது மதம் கிடையாது. நான் முன்பில இருந்து சொல்லிக் கொண்டிருக்கேன். அது மதம் அல்ல. அது ஒரு பெரிய அறிவியல், உயிரியல், உயிர்ப்பியல் அறிவியல் அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். அறத்தியல், எக்ஸிஸ்டென்ஷியல் வெர்ச்சு அப்படின்னு தான் பார்க்க முடியும். அப்ப இங்க பார்க்கும் பொழுது, அப்ப இப்போ நீங்க சைவத்தை பாருங்க, சைவ கண்ணோட்டத்துல பாருங்க. சைவம் எல்லாத்தையும் உள்ளடக்கிருச்சு. சிவனுடன் சம்பந்தமாகுதல்னு சொல்லும் பொழுது, வியாபித்திருக்கும் பொருளோடு தன்னை தொடர்பு படுத்துதல் மட்டுமல்ல, தன்னை அறிதல். சிவம் சாராதது நீங்குதல் அப்படின்னா, சிவம் எதனை சாராது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலத்தை சாராது. அதனால சிவத்தை நாம் சாரும் பொழுது மலம் சாராது அப்படின்னு. அப்ப மலத்திலிருந்து நீங்குதல் அப்படின்றதுதான் மூல கருத்தே. அடுத்தது சிவானந்தம். ஆனந்தம் தான் சாயுஜ்யம், உஜ்யம். நீ கிடைக்கக்கூடிய ஆனந்தம் தான் பாருங்க. அந்த 3 நிலையும் சத்து, சித்து, ஆனந்தம். சத்து இங்க பாருங்க, இதுதான் சத்து நிலை. இது பலம் நீங்குதல், சத்தும் சித்தும் வச்சிருக்கு. இங்க பாருங்க, இதுல முதல்ல இது சொல்லிடுறேன். இது சத்து நிலை, மன்னிக்கணும். சிவத்துடன் சம்பந்தமாதல் சத்து நிலை, தன்னை அறிதல் சித்து நிலை. இது மலம் நீங்குதல் சுத்த நிலை. இது ஆனந்த நிலை, சிவானந்த நிலை. அப்ப பிரிக்கிறார் பாருங்க, நாளும் சைவம் அப்படின்னு சொல்றாரு. இந்த நாளும் சைவம், சுத்த சைவம் என்பது மலம் நீங்குதல் அப்படின்னு முடிச்சிடுறாரு. அப்போ இத அத 5ஓட தொடர்பு படுத்துறாரு. இப்ப 5 நம்ம பார்க்க போறோம். இப்போ நான் இந்த கண்ணோட்டத்துல பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வியப்பு இருக்கு. இதை நான் ஏற்கனவே பேசினது. சைவம் என்பது என்னன்னு நீங்க கேட்கும் போது, சைவம் என்பது அத்வைதம், சைவம் என்பது விசிஷ்டாத்வைதம், சைவம் என்பது துவைதம், சைவம் என்பது அத்விதம். அத்தனையும் உள்ளடக்கிருச்சு பாருங்க. அதனாலதான் சொல்றேன், அதாவது சைவம் எதையும் தள்ளாது. ஆனா எங்கு அதனுடைய குறைகள் இருக்குதையோ அதனால சொல்ல முடியும். ஏன்னா அத்வைதம் என்பது ஒன்று அப்படின்ற நிலையிலையும் உணர முடியும். இறைநிலையில் நான் கலக்கும் பொழுது ஒன்று. ஆனால் அங்கே நான் இங்க விசிட்டாத்வைதமாக நான் வேறு, அங்கு இறை பரம்பொருளின் ஆனந்தம் வேறு, அது பிரிக்குது. துவைதத்துல நான் மலம் என்ற அந்த கருத்தை பார்க்கும் பொழுது நான் 2 நிலைகள்ல இருக்கின்றேன் அப்படின்னு 3வது நிலை பாருங்க. அபேதம், பேதாபேதம், பேதம் அறிகின்ற 3ஐயும் நான் பெறுகின்றேன் அப்படின்னு பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமய சிந்தனைகளை எல்லாத்தையும் உள்வாங்க ஆற்றல் சைவத்திற்கு உண்டு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் ஏன் செய்ய முடியல அவங்களால அப்படின்னா, ஏன் மற்றவர்களால இதை செய்ய முடியலன்னா, இந்த சிந்தனையில அவங்க உள்ள வரல. அப்ப அவங்க இதுலயே சிக்கிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏன்னா இந்த கருத்து இல்லாமல் போகிறதுனால. அப்ப பாருங்க எப்படி அது திருமூலர் அழகாக வலியுறுத்தி எல்லாத்தையும் உள்ளடக்கி காட்டுவார். இது எல்லாமே உள்ள வருமா அப்படின்னு காட்டுவார். இதெல்லாம் உள்ள நீங்க நுழைக்க முடியும். ஆனா எப்படி இதை புரிந்து கொள்ளணும்? ஆரம்பத்திலேயே இதை புரியும் போது இந்த புரிதல் தப்பா இருக்கக்கூடாது. அதுல தெளிவு. அது ஒன்று என்றால் நீ ஒன்றாக மட்டும்தான் ஒரு நிலை பெற முடியும். ஆனா அந்த ஒரு நிலையிலேயே நீ நிற்க முடியாது. நீ வேறு, கடவுள் வேறு. அதை தெளிவுபடுத்துறாரு. அப்ப நீ வேறு, கடவுள் வேறுன்னும் பொழுது அங்க விசிட்டாத்வைதம் வந்துருது. அப்போ அது இரண்டும். அப்போ உயிர் வேறு, அதாவது ஆத்மா என்பது வேறு, பரமாத்மா என்பது வேறுனா 2 நிலைகள்ல பிரியுது. அப்ப அங்க மலம் சாரும் பொழுது 3 நிலைகள்லயும் நீங்க பாத்துடுறீங்க. அப்போ உலகத்துல உள்ள எல்லா சயின்ஸையும் உங்களால விளக்க முடியும். அதே நேரத்துல எல்லாத்தையும் உள்ளடக்கியும் காட்ட முடியும் அப்படின்றத. அதனாலதான் காரணமின்றி காரியமில்லை, அண்ட படைப்பு காரண படைப்பு, மலத்தால் உளதாம் என்று சொல்லும் பொழுது நீங்க அத்தனையும் உள்ளடக்கக்கூடிய சைவம், இந்துவியல், நாம பார்க்கக்கூடிய எல்லா உண்மைகளையும் பார்த்தோம் இதுக்கு முன்பாக. அதுதான் ஆங்கார் அப்படின்னு. இப்ப ஆங்காரம்னு இன்னைக்கு ஆணவம்னு சொல்லி அதை எங்கெங்கயோ கொண்டு போயிட்டாங்க. அந்த சொல்லுடைய மூலம் இங்கு தெளிவுபடுத்தல. ஆங்காரம் அப்படின்னாக்கா நம்ம என்ன சொல்றோம், ஈகோ அப்படின்னு சாதாரணமான ஒரு வார்த்தையில முடிக்கிறோம். அந்த சொல் அது அல்ல.
அந்த சொல்ல இதை முடிக்க முடியாது. தமிழ் சொல்ல அப்படி பிரிக்கல. அதனாலதான் இது வந்து ஆங்காரம் அப்படின்னு, அது கோபம். ஆங்காரம்னா பாருங்க, ஒரு ஆங்காரமா இருக்காரு அப்படின்னா கோபம்னு நினைக்கிறாங்க. இல்ல, கோபம் என்பது இல்ல. கருமை படர்ந்த உயிர் அப்படின்றதுதான். ஆ என்பது உயிர், கார் என்பது கருமை அப்படின்றது தெளிமை. ஆண் கார் அப்படின்றது தான் இன்னொரு நிலையில விளக்குது. அது வந்து என்ன அப்படின்னும் பொழுது, இங்க பார்க்கும் பொழுது முடக்கும் ஆண்மை, அல்லது நம்மளுடைய செயலை முடக்குவது, சிந்தனையை முடக்குவது, அறிவை தொடர்க்குவது என்று அப்படியே போகுது. அப்போ இத நன்றாக நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த பிரச்சனை நமக்கு தொடர்ந்து இருக்குது பாருங்க. அப்போ நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஆஹ் இங்க வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய சிக்கல் எங்க வந்து நிக்குது அப்படின்னும் பொழுது, நாம முதல்ல நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, மலம் என்பது உளவியல், காயவியல், இது இரண்டின் சிதிலம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ டெமான்ஸ்ட்ரபிள் பார்க்கணுமா இல்லையா? இப்ப நம்ம போறோம். மீண்டும் பாருங்க. இது வரைக்கும் பார்த்தோம். சரி, இப்போ மேலும் இது எல்லாத்தையும் நான் முதல்ல வெளிப்படுத்தி காட்டிடுறேன். தொல்காப்பியம் என்ன சொல்லுது மலத்தை பற்றிய சிந்தனை? தொல்காப்பியம் மலத்தை பற்றி பேசியிருக்கா? பேசியிருக்கு. அது எப்படி பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொடிநிலை, இதை ரொம்ப சுருக்கமா சொல்றேன், பிறகு இதை இன்னும் ஆழப்படுத்துறேன். கொடிநிலை கந்தளி வள்ளி என்ற வடிநீங்கு சிறப்பின் முதலென மூன்றும் கடவுள் வாழ்த்தோடு கண்ணிய வருமே. முடிச்சுட்டாரு. அப்படின்னா உயிர்களை பிணித்து நிற்கும் மலக்குற்றத்தை வடு நீங்கு, மடக்குற்றம்னு ஒண்ணு இருக்கு, வடு நீங்கு என்று விளம்பி அவ்வடுவை சீர்மிகு மூன்றால நீங்க நீக்க முடியும் அப்படின்றாரு. மூன்று நிலைகள்ல அந்த அந்த மலக்குற்றத்தை நீங்க நீக்க முடியும்னு சொல்றாரு. ஒண்ணு கொடிநிலை அப்படின்னா, கொடிநிலைனா உயர்ந்த நிலையில நாம உயரணும். நம்மளுடைய உயர்நிலை அப்படின்னு கடவுளின் அடிமுடி காணா வியாபகத்தில் எங்கும் பொருந்துதல். அது எப்படி பொருந்துதல்? அதுதான் வந்து சிவம் சாருதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது நிலை கந்து அழி அப்படின்னா, கந்துனா தண்டு, அழிப்பது. அதாவது நம்ம உள்ளே இருக்கக்கூடிய வடு நீக்கும் அருவ உருவ அருவுருவ போதக நிலை அப்படின்னு. இது வந்து இரண்டு நிலைகள்ல பயன்படுத்துறாங்க. இது வரைக்கும் தமிழ் சொல்லுல இந்த மூன்று சொற்களை மட்டும் பாத்தீங்கன்னா எல்லா ஆய்வாளர்கள்லயும் இதுலதான் எல்லாருமே குழப்பத்துல வந்து முடிச்சிருவாங்க. அவங்களுக்கு இது மூன்றையும் விளக்கும் பொழுது பல நிலைகள்ல அவங்க விளக்கி முயற்சி பண்றாங்க. ஆனா நன்றாக புரிந்து கொள்ளணும், எது அதாவது தொல்காப்பியர் விளக்குறாரோ அதைத்தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ தொல்காப்பியர் கந்து அழி அப்படின்னும் பொழுது இது சில பேர் வந்து முருகர் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. கொடிநிலைய ஒரு உயர்நிலை அப்படின்னு பாக்குறோம். கொடிநிலை என்பது ஒரு உயர்நிலை நமக்கு தெரியுது. கொடி என்பது மேலோங்கி செல்லும் அந்த நிலை. அப்ப இங்க வந்து நம்ம பாக்குறோம் கொடிநிலை அப்படின்றது அடிமுடி காணா வியாபகம் அப்படின்னு நமக்கு புரியுது. இறைவன் எல்லா நிலைகள்லயும் உயர்நிலையில இருக்கிறது. அந்த வியாபகத்துல நான் பொருந்துதல் ஒரு நிலை. கந்தளி அப்படின்னா அழித்தல். கந்து அப்படின்னா ஒரு ஒரு தண்டு, ஒரு கட்டு, கட்டு அழிப்பு அப்படின்றது. கந்து என்பதே கட்டு அப்படின்ற கருத்து தான். கந்து கட்டல், கந்தல் அப்படின்னா கட்டல். அவனை வந்து கந்தல் ஆக்கிட்டேன் அப்படின்னா அவனை வந்து அப்படியே அடிச்சு நொறுக்கிட்டேன் அப்படின்னு. கந்தல் அப்படின்னா கீழான நிலைகளை அதாவது கட்டுகளை நீக்குதல், அழித்தல் அப்படின்றது. வட்டு அதாவது வடி நீங்கும் நிலை. அந்த அதையும் வந்து கந்து அப்படின்றது இன்னொரு நுட்பத்திலையும் பாக்குறோம். அதை வந்து இறை நிலையில, அருவ நிலையில, உருவ நிலையில, உருவ போதகமாக இறைவன் வெளிப்பட்ட எல்லா பாருங்க நமக்கு வந்து எப்படி மூன்று நிலைகள்ல அந்த கந்தளி நடக்குது. அடுத்தது வள்ளி, கடவுளின் வல்லன்மை, அருள் நிலை. இது இது எந்த மாற்றமும் கிடையாது. இது வள்ளி என்பது வல்லன்மை, இறைவனுடைய அருள் நிலையில நம்ம பாக்குறோம். இப்ப இத மூணு நிலைகள்ல இந்த வடுவை நீக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. வலி உயிர்கள் உணர்ந்து நீங்குதலால் அதுவே கடவுளை வாழ்த்தலாகவும், நீங்க இந்த முயற்சியில நீங்க இறங்கிட்டீங்கன்னா கடவுளை நீங்க வழிபாடு செய்கின்றீர்கள் என்று சொல்றாரு. கடவுளை நீங்க வழிபாடு செய்வதற்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இறைவனோடு சார்தல், இறை உணர்வில் சார்தல், மலம் நீக்க முயல்தல், இறை அருளை தெளிதல். இந்த மூணு நீங்க செஞ்சீங்கன்னா இறைவனுடைய வழிபாட்டில் முழுமையாக தோய்ந்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்றாரு. காண வேண்டும் என்பார் தொல்காப்பியர். உயிர்களுக்கு மலப்பினி எனும் வடு உண்டு என்பதை முதலில்
இலக்கியமாக்கியவர் தொல்காப்பியரே. இதுதான் ரொம்ப பெரிய வியப்பு. ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா அவர் தான் முதல்ல இத வந்து டிஃபைன் பண்றாரு. தொல்காப்பியர் ஸ்டேட் தட் நாட் ஆஃப் இம்பியூரிட்டி, மலக்குற்றம் உண்டு. That binds living being is called the vadu, blemish, and that it is removed through 3 proper stages அப்படின்னு சொல்லி அதை வந்து கொடிநிலை, the state in which the feet of God are unseen yet his presence pervades everywhere, அது உணர்தல். கந்தளி, the stage of removing the vadu என்பது என்னுடைய ஒட்டிக்கொண்டிருக்குது, அதை நீக்கணும். Encompassing formless, formed and intermediate states, எந்த நிலையிலையும் அது உள்ளே, இந்த 3 நிலைகள்லையும் நம்ம பார்க்கிறது. அது மறைந்திருந்தாலும் சரி, வெளிப்பட்டு தோன்றி நின்றாலும் சரி, இறை நிலையில அது 3யும் வந்து கடவுள் நமக்கு உலகத்தை கொடுத்து, உருவத்தை கொடுத்து, அரு உருவத்தை தந்து, அருவத்தையும் உணர்கின்ற, உருவத்தையும் உணர்கின்ற, அரு உருவத்தையும் உணர்கின்ற அந்த 3 நிலைகள்ல அதை கண்டு அதை நீங்குதல். அது எப்படி எந்த வடிவுல இருந்தாலும் இறை துணையோடு அதை செய்யறோம். வள்ளி, the stages of God's graciousness, the state of divine favor. அப்ப by realizing the transcending the vadu, blemish, through these 3 stages, living beings are freed, which itself should be regarded as a way of praising God. இதுதான் உண்மையான வழிபாடுன்னு சொல்றாரு. Tolgapir is the first to systematically articulate in grammatical and philosophical terms that living beings possess this malapini, மலம் என்ற அந்த பிணி உண்டு, that not of impurity. பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆச்சரியம். தொல்காப்பியம் இலக்கணம் வகுத்திருக்கு அப்படின்றத பாக்குறோம். நான் வந்து ஒரு சுருக்கமாக உங்களுக்கு இந்த மலத்தை பற்றிய ஒரு பெரிய ஆய்வை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இது விரிவாக்கம் செய்யல. ஆனா நீங்க இதை புரிந்து கொள்ளுங்க. அமேசிங், ஆச்சரியமான ஒரு விஷயம். மலம் என்பதை தமிழர்கள் குற்றமாக, டிஃபெக்ட், இது வந்து எனது அல்ல, கான்செப்ட் ஆஃப் ஃபால்ட், ஒரு டிஃபெக்ட், எப்படி என்கிட்ட இது இருக்கு, இதை நீக்க வேண்டும், was expressed and used through many different words. இது எங்க? சங்க தமிழ் பல சொற்கள் இருக்கு. இது ரொம்ப நுட்பமாக நீங்க பிரிக்கலாம். நான் வந்து ஒட்டுமொத்தமா சங்க தமிழ் இங்க கொண்டு வந்துடுறேன். ஆசு, அசும்பு, அரில், மாசு, சிதைவு, இது எல்லாமே வந்து குற்றம், கரை, ஈனம். இதுதான் நம்ம சொல்றோம், இது ஈனம், அவனுடைய ஈனம் எனக்கு வேண்டாம், டிஃபிஷியன்சி, இன்ஃபீரியாரிட்டி. ஏதம், ஏவம், கசடு, கரிசு, கரிமசம், இதான் கர்மம் சொல்றோம். சரியான கசமாலம் அப்படின்னு சென்னை தமிழ்லயா, அது எனக்கு என்ன தமிழ்னு தெரியல, கசமாலம்னு சொல்லுவாங்க. கர்மாந்திரம், அந்த மாதிரிலாம் சொல்றோம் பாருங்க. இதெல்லாம் கலங்கு, களிம்பு, செம்பில் களிம்பு போல. அப்போ மலத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்கும் போது களிம்புன்னு சொல்லுவாங்க. கொத்தை, இவன் ஒரு சொத்தடாப்பா அப்படின்னு, அது கொத்தை. கொத்தை அப்படின்னா அவன் வந்து இன்னும் முழுமை பெறல. கள்ளம், கழிப்பு, வேஸ்ட், கால், கொற்றை, இது வந்து அதுவும் ஒரு டிஃபை. அதெல்லாம் கொற்றவை என்பவை இந்த கொற்றத்தை நீக்குபவள், குற்றத்தை நீக்குபவள் தான் கொற்றவை. கோது, கோத்தை, கோரை, அசிங்கம்னு சொல்றோம். சழக்கு, சழக்கு அப்படின்றது பாருங்க, சழக்குகள், அதாவது இது வந்து அழகா அதாவது தேவாரத்துல சழக்கர்கள் அப்படின்னு சொல்லுவாரு. சழக்கர் அப்படின்னு ஒரு தெளிவற்றவர்கள், சழக்கர் அப்படின்னு. செயிர், தழும்பு, தா, தீது, தும்பு, துருசு, தொய், தோம். தோம் என்பதுதான் தோடம். எனக்கு தோஷம், தோஷம்னு சொல்றோம். எனக்கு இந்த தோஷம்பா, இந்த தோஷம், இந்த தோடம், இது தோடம், இந்த தோடமாய், இது தோம் தோடமாயி தோஷம் ஆயிருச்சு. நவை, நூனம், புரை, பொங்கு, வசை, எஞ்சல், இருள், இழுக்கு, மை, இழிவு, தட்டு, தீங்கு, குறை, கை, மறு, தவறு. எக்ஸலண்ட். நான் இது வரைக்கும் இது இன்னும் குறைவு, நான் சொன்னது குறைவு. ஆனா நான் வந்து ஒட்டுமொத்த சங்க தமிழ் குற்றத்தை எல்லாம் எடுத்து காட்டுறேன். இதெல்லாம் தமிழ் மரபுல ஏன் ஒருத்தனுக்கு தவறு வருது, ஏன் ஒருத்தனுக்கு கை, இதுதான் வந்து அந்த கை என்பது லிமிட்டேஷன். இதுதான் கை கிளை அப்படின்னு. கை அப்படின்னா அப்படி லிமிட்டட், அப்படி அப்புறம் கிளைத்து வருவது. அந்த லிமிட்டட் அப்படின்றது அந்த கை. குறை, தீங்கு, தட்டு, இழிவு. ஓகே, இங்க பாருங்க எவ்வளவு நுட்பம். ஆங்கிலமே தடுமாறுது பாருங்க. இவ்வளவு சொற்களுக்கு வந்து ஒரு மலத்திற்கு வந்து இவ்வளவு சொல் வந்து அப்படியே வந்து நிக்குது.
அப்போ ஆங்கிலம் வந்து இதை வந்து திருப்பி திருப்பி அதே தான் சொல்ற மாதிரி போகுது. ஏன்னா அவங்களுக்கும் அதை எப்படி ஆங்கிலத்துல படுத்துறது, டிஃபெக்ட், இம்பியூரிட்டி, டர்ட், ஃப்ளா, டிஃபெக்ட் அதுலயே தான் வருது பாருங்க. டர்ட், ஸ்டெயின், இம்பியூரிட்டி, அப்ப டிட்டீரியரேஷன், டிகே அப்படின்னு அது மாதிரி தான் அது ஃபால்ட். அதனால ஸ்டெயின், பிளெமிஷ் அதுதான் அதுலயே வருது பாருங்க. டிஃபிஷியன்சி, இன்ஃபீரியாரிட்டி, அப்படியே திருப்பி திருப்பி ராங் டூயிங், ஹார்ம் இந்த மாதிரி தான் அந்த சொல் வந்து வருது. ஆனா பாருங்க நம்ம எப்படி அதை வந்து பிரிச்சு ஆழமா கொண்டு போறோம். ஆழம் 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 அப்படியே நுழையுது, ஒவ்வொன்னா கொண்டு போறோம். இப்ப இதெல்லாம் வந்து குற்றங்கள், மலம் என்ற அந்த சிந்தனையை வலியுறுத்துது. ஏன்னா சங்க தமிழ்ல இவை யாவும் அப்படியே அதுதான் பாத்தீங்கன்னா இரு சேர் இருவினையும் சேரா இறைவன் அப்படின்னு. அது போல சங்க தமிழ்ல அப்படியே கொட்டி கிடக்கும் இழுக்கு அப்படின்னு. அடுத்தது சுருக்கமாக நான் மலத்தை வந்து உங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்துறேன். ஆனா இது மல அறிவியல் அல்ல, இன்னும் முழுமைப்படுத்தல. நான் வந்து மலத்தை ஆய்வுக்கு பிறகு கொண்டு வர போறேன். ஆனா இப்ப நம்ம வந்து அதனுடைய பொருள் நிலை சங்க நிலையில எப்படி விளக்கப்படுது, தமிழ் மரபுல இது எப்படி வெளிப்பட்டு நிக்குது அப்படின்றத தான் பாக்குறோம். அப்ப மலம் என்பது என்னன்ற அந்த கேள்வி நம்ம உள்ளத்துல இருக்கணும். நான் இங்க கேட்கறது மலம் என்பதின் பொருள் என்னன்னு தான் பார்த்துட்டு வரோம். அது என்னென்ற வகையில அதை வந்து விரிச்சு விரிச்சு காட்டிட்டு வராங்க அப்படின்னும் பொழுது இப்பைக்கு உங்களுக்கு கையில ஒரு அதாவது உங்களுடைய தெளிவுக்கு இதை முதல்ல செய்துட்டு பிறகு இதோடைய ஆய்வை நம்ம வந்து செய்யவிருக்கின்றோம். மிக மிக நுட்பம். மலம் என்பது என்ன, அதை எப்படி உறுதிப்படுத்துவது அப்படின்றத பிறகு பார்ப்போம். மலம் என்பது இஸ் தட் உயிர் இயற்கைக்கு இயல்புக்கு இலக்கணத்திற்கு முழுமை சேர்க்க இயலாது கலங்கு செய்வது. Prevent the soul's natural state or essential grammar, intrinsic order from attaining completeness and causes blemish or defilement. அடுத்தது உயிர் இயற்கை இயல்புக்கு இலக்கணத்திற்கு உயிரியல் சிதிலம் சிதறமாவது. Brings about decay or disintegration in the soul's natural condition or essential constitution. அதோடைய இயல்பிலேயே அதுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வருது அது. அப்ப இப்ப நமக்கு புரியுது, ஏதோ ஒண்ணு உள்ள என் உள்ளே இது பண்ணிக்கிட்டே இருக்கு, இது நான் அல்ல அப்படின்னு. அப்ப அதுல இருந்து நான் விடுபட வேண்டும் அப்படின்ற அந்த உணர்வு என் உள்ளத்துல ஏன் துடித்து எழுது அப்படின்னு பாக்குறோம். உயிர் இயற்கை இயல்புக்கு இலக்கணத்திற்கு இழிவு செய்வது, degrades or lowers the soul's inherent nature and proper order. அப்ப நான் பாக்குறேன் இதெல்லாம் எப்படி வருதுன்னு, பிறகு இதை எப்படி செய்து காட்டுறோம் அப்படின்னு பிறகு பார்க்க போறோம். அடுத்தது இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக புரிந்து கொள்வது எப்படி அப்படின்னும் பொழுது, மலம் என்பது உயிருக்கு வேறானது, அது எனதல்ல, இட்ஸ் நாட் மைன் அப்படின்னு, இது எனது அல்ல அப்படின்ற கருத்து முதல்ல வருது. இட்ஸ் அ டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் த சோல் ஆர் சைக்கி. அதன் காரியங்கள் உயிர்களுக்கு குற்றமாவதால் அது என்னோடு இருக்கிறதுனால, என்னோடு அது இணைந்து அது உள்ளே இருப்பது, அதுதான் என்னுடைய இயல்பு. அதை நான் நீக்கிறதுக்கு தான் இந்த போராட்டமே, இந்த வாழ்க்கை போராட்டமே இருக்கு. நான் இல்லாமல் இருந்திருக்கலாம், நான் இருக்கின்றேன், ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது என்னுள்ளே இருக்கக்கூடிய அந்த கசடு, என்னுள்ளே இருக்கக்கூடிய அந்த துரிசு, எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தோடம், என்னுள்ளே இருக்கக்கூடிய அந்த களிம்பு, என்னுள்ளே இருக்கக்கூடிய எப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம், இருட்டு, இருள், என்னுடைய கட்டு. பாருங்க இப்ப தமிழ் மொழியில இந்த மலத்துக்கு அவங்க கொடுத்த விளக்கம் வந்து ரொம்ப ஆழம். ஆனா அது குற்றம், அது எனது அல்ல. அந்த குற்றத்தை நான் வந்து களையும் பொழுது அவை கழிக்கப்படுவனவாகின்றன. ஆனா மலம் என்பது ஒன்றுதான். ஆனா அதனுடைய செயல்பாடுகள், காரியங்கள் பலவாக நமக்கு வெளிப்படுது. அது வெவ்வேறு நிலையில வெளிப்படுது, வேற வேற மாதிரி வெளிப்படுது. ஒரு கொலை புரிவு, ஒன்றை வந்து நாசம் செய்தல், நசிவு செய்தல், அசிங்கப்படுத்துதல், ஆசுப்படுத்துதல், அதனை வந்து தீங்கு செய்தல், அதுக்கு வந்து அதாவது பலவிதமான புரிவு நம்ம செய்யறோம். அந்த தெளிவு அதை வந்து பலவிதமான நாசம் பண்றது, அதை அழிக்கிறது, அதை வந்து கொடுமை செய்தல், அதை வந்து இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லும் இதுல வந்துரும். இந்த சொல் எல்லாம் ஒண்ணு கொத்தையாக்குதல், அதுக்கு தழும்பு தழுவித்தல், அது செய்தல், சலக்காக்குதல், அப்ப கொத்தை போல செய்தல், அப்ப இழிவுபடுத்துதல், தீங்குதல், இப்படி ஒவ்வொன்னா இதெல்லாம் வந்து வருது. ஆனா அது இல்லை, அதெல்லாம் கழிக்கப்படணும். எது வேணா அதை நீக்கிடுவோம். அப்ப இதுதான் வந்து நம்மளுடைய அடையாளம். அப்ப மலம், அப்ப பாக்குறோம் பாருங்க, பலம் ஏன் அது எக்ஸ்கிரீமென்ட்னு சொல்றோம்னா அது எனதல்ல, இஸ் கழிக்கப்பட வேண்டியது, எலிமினேட்டட், டு பி ரிமூவ்ட். Okay, is distinct from the soul since its effect constitutes defects for the souls, they are to be removed, eliminated. அது கழிக்கப்பட வேண்டும்.
நல்லா பாத்துங்க, அதோட இஃபெக்ட்ஸ் தான். மலம் என்பது ஒன்று, பிறகு அதை பத்தி பார்ப்போம். அது ஒரு நிலை. அது வந்து என்னோடு எப்படி வந்து தொடர்பாகின்றது, தொடர்பாகி இருக்கின்றது, தொடர்பாகல அது. அது திடீர்னு வந்து பொருள். அது என்றென்றும் உள்ள இயல்பு. என்றென்றும் உள்ள இயல்பு. அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. பிறகு நான் மலம் இலக்கணத்தை நான் வந்து முழுமையாக தரேன். இது வந்து மலம் என்பது என்னன்றது தான் சொல்றேன். மல இலக்கணம் வந்து இன்னும் ரொம்ப நுட்பமாக எனது இலக்கணத்திற்கு உயிர் இலக்கணத்தை பார்த்தோம். அப்போ உயிர் இலக்கணம் என்ன அப்படின்னு மீண்டும் நான் கேள்வி கேட்கும் போது இந்த கேள்விக்கு திருப்பி போயிடுறோம். உயிர் இலக்கணம் என்பது உயிர் என்பது பார்வை உடையது, உயிர் என்பது அவத்தை உடையது, உயிர் என்பது மானிப்பு உடையது, உயிர் என்பது ஓமை உடையது, உயிர் என்பது தேர்ச்சி உடையது. விஷன், அதாவது psyche nature வந்து with the vision, existential state, with the assessment skill and அதாவது capacity, அதாவது competency, acceptance capacity and resemblance, dependent resemblance nature and realizable discernment, இது அதோடைய இயல்பு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதோடைய ஒரு நேச்சர், அதுவும் ஒரு நேச்சர். அப்ப நீங்க பாக்குறோம் சைக்கிக் நேச்சர் என்பது இந்த நிலைக்கு அது போகுது. மீழ்வு உடையது, தெரிவு உடையது, தெளிவு உடையது, உய்வு உடையது. அப்போ இதெல்லாமே அது வந்து பிரிச்சு பிரிச்சு நம்ம போறோம். அப்போ இந்த மாதிரி அது சச்சித்தானந்த நிலையை பெற ஆற்றல் உரியது அப்படின்னு பார்த்தோம். ஆனா இப்ப இதை எப்படி பாக்குறோம் அப்படின்னா, மேலும் இதை தமிழ் படுத்துறோம். இன்றைக்கு தான் தமிழுக்கு கொண்டு போறோம். இப்ப அதாவது தமிழ் இயல்பு இலக்கணம் வந்து தொல்காப்பியம் தொடங்கி அது எல்லா நிலைகள்லயும் வருது. அப்ப தொல்காப்பியத்திலிருந்து நாம இப்பதான் வந்து இந்த பகுதியை மீண்டும் ஆய்வுக்கு கொண்டு வரோம். மெய்யின் இயக்கம் அகரமோடு சிவனம். ஏன் உடம்பு, ஏன் உடம்பு உயிர் வந்து உடம்பில் சேர வேண்டும்? மெய்யின் இயக்கம் அகரமோடு சிவனும் அப்படின்னா சேரணும். ஏன் சேரணும் அப்படின்னு கேட்கிறோம். ஏன் வந்து உயிர் இந்த உடம்புல சேரணும் அப்படின்னு கேட்கிறோம். இது இலக்கணம், மொழி இலக்கணம் பாருங்க. அப்ப அவர்கிட்ட கேட்டீங்கன்னா, தொல்காப்பியர்கிட்ட கேட்டீங்கன்னா, எதுக்காக இந்த உயிர் போய் மெய்யில சேரணும், உடம்புல சேரணும்னா அவர் அழகா சொல்லிடுவாரு. எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது தான் அமர்ந்து வருமேவற்றாகும். ஏன் உயிர் போய் உடம்புல சேரணும்? இந்த உடம்பு வழியா அது இன்பம் பெறும். இந்த உடம்பு இன்பம் தரும். ஆனா இந்த இன்பம் நிரந்தரமா? அப்ப இந்த உடம்பு பிரிஞ்சு போயிருது, அது கழிக்கப்படுது, அப்ப அது மலமாகின்றது. எனக்கு முதல்ல அது ஆதாரம் பொருளாகுது, பிறகு அது கழிக்கப்படுது, அது வேண்டாம்னு தள்ளிட்டு மேலும் வேற வேற உடம்புகளை நான் ஏற்கின்றேனே ஏன்? அப்படிலாம் கேள்விகள் வருது. அப்போ பாருங்க, அவர் முதல்ல ஒரு இலக்கணத்தை கொடுத்துடுறாரு. பிறகு இந்த இலக்கணம் மெய்யின் இயக்கம் அதோட சேரணும். அப்ப சேரும் பொழுது அது என்ன ஆகுது? அகாரம் உயிரே. அப்போ இது ரெண்டையும் பார்த்துட்டோம். இப்ப இதுக்கு மேல காண்டிகை செய்ய போறாரு. எப்படி பாருங்க, தொல்காப்பியர் டெமான்ஸ்ட்ரபிள் ட்ரூத்தா காட்டுறாரு. சரி, மெய்யின் இயக்கம் ஏன் அகரமோடு சேர வேண்டும்னு கேள்வி கேட்கும் போது இவர் என்ன சொல்றாருன்னா காண்டிகை ஏரணத்தை உருவாக்குறாரு. டெமான்ஸ்ட்ரபிள். அப்போ மெய்யின் இயக்கம் அகரமோடு சிவனும் பொழுது சேரும் பொழுது இந்த உடம்பு, இந்த உயிர் உடம்போடு சேரும் பொழுது காய, அதாவது நேச்சுரல் பிசிக்கல் பாடியில சேரும் பொழுது எக்ஸ்டர்னல் பாடியில இந்த உயிர் புலம், அப்போ உயிர் புலம் என்ற அந்த ஒரு புலம் உண்டு. இது ரெண்டும் சேரும் பொழுது எதற்காக இந்த சேர்ந்து இந்த வாழ்க்கை அப்படின்னு கேக்குறீங்க. அப்ப தமிழ் என்ன சொல்லுது? அது ஒரு வகையான டைப் ஆஃப் பெயிண்ட். அப்ப இதுக்காகயா வலி, அதாவது இந்த அதாவது பெயின் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு வலி வருவதற்காகவே நம்ம இதுல சேர்றோம் அப்படின்னா இருக்கு. அதுதான் வந்து இப்ப மலம் நீங்குதல் அப்படின்ற கருத்துக்கு போகுது. எப்படி அப்படின்னா இங்க பாருங்க, அது எப்படி வருது? இந்த உயிர் இதோட சேரும் பொழுது அதுல உள்ளுக்கு ஒரு விதமான உயிர் வலியை கொண்டு வருது. சைக்கிக் பெயின் அப்படின்னு நான் சொல்றேன் இத. அதாவது பசி, தாகம், மூச்சு, வெப்பு, குளுமை, நசிவு, சேதம், பிணி, மூப்பு, நரை, திரை, சாக்காடு, இதெல்லாம் வந்து வெளிப்புற உடல் வழியாக எனக்கு வருது. இதுக்காக தான் என் போராட்டமே ஆரம்பிக்குது. பசி வரணும், சாப்பாடு தேடணும். தாகம் வரணும், தண்ணி தேடணும். மூச்சு வேணும், காத்து வேணும். அப்ப நல்ல காத்து வேணும். இதுதான் வந்து தமிழர் மரபுல மூலத்தை தேடி பிடிக்கிறாங்க. எதுக்கு இதெல்லாம் எனக்கு நான் செய்யறேன்? why am I doing all this? அதாவது இந்த ஒவ்வொரு முயற்சியும் எதை நோக்கி என்னுடைய முதல் அடிப்படை நகர்கின்றது? இந்த அடிப்படை நகர்ச்சியே வந்து என்னுடைய வெளிப்புற வலியை நீக்குதல், எக்ஸ்டர்னல் பிசிக்கல் பெயின், இதை நீக்க வேண்டும்.
பசி இருக்கும், அதுக்காக தான் போராட்டமே. நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் அவன் வந்து என்ன அவன் வந்து ஒரு பெரிய அரசியல்வாதியா இருக்கலாம், ஒரு பெரிய அதாவது அரசனாக இருக்கலாம். ஆனா அவனுக்கு கடைசியா பசி என்ற அந்த உண்மை அவனுக்கு உண்மை. தாகம் என்பது அவனுக்கு உண்மை, மூச்சு என்பது அவனுக்கு உண்மை, வெப்பு சூட்டுல அவன் வந்து தவிப்பான், சூடு வேணும், சூடு தணிக்கணும். அப்போ உடம்புல வெப்பு அப்படின்றது அப்போ 37 டிகிரி, அதாவது வெப்பு இல்ல அப்படின்னா உடனே உடம்பு காய்ச்சல் இல்லைன்னா அவனுக்கு குளுமை வந்து அவன் சாகுறான். குளுமையில வேதனைப்படுறான், நசிவுபடுது, உடம்பு நசிவுபடும் பொழுது அடிபட்டா உடனே கத்துறோம், டிக்கே. அது நசிவு மட்டுமல்ல, அது வந்து சில இடங்கள்ல புண் வந்து அது அப்படியே நொந்து வேதனையாகுது, சேதம் ஆகுது, டேமேஜ், இன்ஜுரி, பினி ஃபீவர் இன்ஃபெக்ஷன், மற்ற அதாவது பாக்டீரியா மற்ற உயிர்கள் என்னை வந்து தாக்குது, என்னை வந்து அதாவது பாக்டீரியா வருது, வைரஸ் வருது, அப்படின்றது இவெல்லாம் தாக்குது, மூப்பு அப்படின்னு. அப்ப நான் சின்ன குழந்தையில இருந்து பருவமாக நான் வந்து இது எல்லாம் என்னுடைய ஒரு பெரிய ஒரு நிலைக்கு போறேன். நரை என்பது நரம்பு, நரை என்பது தலைமுடி வெள்ளையாவது அப்படின்னு பெரும்பாலும் முடிவுக்கு வந்துருவோம். அது அல்ல, அது மட்டும் அல்ல. நரை என்பது நர் என்பது நரம்பு, நரம்புகளினுடைய அந்த ஒவ்வொரு நிலை, நரம்பு வலி, இந்த வலி, நரம்புகள் இயங்கணும், நரம்புகள் செயல்படணும். அதாவது உடல் தசை மட்டுமல்ல, நரையும் சேர்ந்தது நரம்புகளாக வெளிப்படுகிறது. திரை என்பது சென்சரி டிஃபெக்ட்ஸ், கண் திரை, வாய் பேசாமை, காது கேளாமை, இதெல்லாம் திரை. கண்களுக்கு மட்டும் இல்ல, திரை என்பது மூடி இருப்பது பாருங்க, அது வந்து ஷட் டவுன் அப்படின்றது சென்சரி டிஃபெக்ட் அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம். அப்புறம் இயரிங், கேட்கறது, பாக்குறது, மூச்சு விடாம அது தடுக்கிறது, அந்த மாதிரி ஒவ்வொரு என்னுடைய புலன்களையும் வந்து சுவை அறிய முடியாமல், நுகர்வு பெற முடியாமல், இதெல்லாம் எனக்கு மறைபட்டு நிற்பது சாக்காடு. ஆக கடைசியாக நான் ஏன் இருக்கின்றேன், எனக்கு இறப்பு வருவதை நான் வந்து எக்ஸ்ட்ரீம் பெயினாக பார்க்கிறோம், ஒரு அகனி அப்படின்றத. அப்போ இறப்பு நிலையே ஒட்டுமொத்தமாக நான் வந்து உணர்கின்றேன். இதுக்கு மேலாக உள் உளவியல் அப்படின்ற ஒரு இன்டர்னல் சைக்காலஜிக்கல் பெயின் அப்படின்றத நான் பார்க்கிறேன். இதுதான் உயிர் புலத்தை நமக்கு வெளிப்படுத்துது. இது வந்து காயத்தினுடைய வடிவு, அதாவது காயத்தினுடைய வெளிப்பாடு. அடுத்தது உயிர் புலம், உயிரை வந்து வாட்டுது. அது எப்படி உயிரை வாட்டுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அது நேரடி உடல் வேதனையாக வராம, உள்ளத்துல உணர்ச்சியில ஏற்படுற நோய், அது நோய். பிணிக்கும் நோய்க்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. பிணி என்பது உடலுக்கு வருவது, நோய் என்பது அகத்திற்கு வருவது. அதனாலதான் அகம் புறம்னு பிரிக்கிறோம். அகவழி, புறவழி. அப்ப இது புறவழி, இது அகவழி. இந்த அகவழியில பெயின் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மைண்ட் எமோஷன் நாட் டைரக்ட்லி காஸ் பை பிசிக்கல் இன்ஜுரி. அது உள்ளுக்கு எதுவுமே எனக்கு இருக்காது இதுல. ஆனா எனக்கு ஒரு விதமான மன அழுத்தம், என்சைட்டி, கவலை, துயரம், மனச்சோர்வு, இப்படி நான் பிரிச்சுக்கிட்டே போகலாம். தமிழ் அப்படியே காட்டும். ஆனா இதெல்லாம் விட்டுட்டு தனிமை, மன உளைச்சல். தொல்காப்பியரே இதை பிரிக்கிறார், திணையில பிரிக்கிறார். திணை 7 திணைகளை பிரித்து இது அப்புறம் பிறகு இதெல்லாம் பார்ப்போம். அவர் எப்படிலாம் நுட்பமா பிரிச்சு எல்லாத்தையும் உள்ளடக்குறாருன்னு. இதெல்லாம் கடந்து பிறப்பே எனக்கு ஒரு நுட்பமான, அதுதான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி. 10வது குறள்லயே அவரு வச்சிடுறாரு. அப்பா உனக்கு எல்லா வழியும் இருக்கும், அதுல ரொம்ப பெரிய வழி வந்து பிறவி பிணிப்பா, த சைக்கிள் ஆஃப் பர்த் அஃப்ளிக்ஷன். அது ஒண்ணு உனக்கு, அது வந்து பிறவி நோய். பிணிப்பது மட்டுமல்ல, அது பிணித்து மட்டும் இல்லை, அது பிறவி நோய் என்பதை சொல்றார். பிறப்பு ஒரு நோயாக அது மாறுது. ஏன்னா நீ தொடர்ந்து உனது இலக்கு தெரியாமல் நீ பாட்டுக்கு ஒரு செயலை மீண்டும் 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 அதையே பெற்று பெற்று எதற்காக இருக்கின்றேன் என்ற அந்த காரணம் தெரியாம இருக்கும் பொழுது இதைதான் காண்டிகை ஏறணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப முதல்ல தமிழ் உலகு காண்டிகை காட்டுப்பா, எங்க இருக்கு? நீ சொல்ற மலம்னு இருக்கு, எங்க இருக்கு காட்டு, மலம் இருக்குதா அப்படின்னு. அதோ பாருங்கப்பா, இதெல்லாம் எதனால வருது அப்படின்னு கேட்டா, இது நான் செய்யல. இது பசி என்பது நானா கேட்டு வருது? தாகம் என்பது எனக்கா கேட்டு வருது? இல்லையே. இதெல்லாம் என்னை மீறி நடக்கின்ற உண்மைகள். அப்ப இதெல்லாம் நடக்கும் பொழுது இது எப்படி நான் வந்து புரிந்து கொள்வது அப்படின்னும் பொழுது, இதுதான் அகாரம். இந்த அகாரம் மெய் இயக்கத்துல நம்ம பார்க்கிறோம். இதுதான் வந்து உயிர் புல அறிவியலாக உயிர் உந்தி எழுப்ப அகாரம் எனும் எழுத்து
என்பதே எழு அத்து என்ற எழுத்து ஒன்றுதல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எழு அப்படின்னா எழுந்து, இதெல்லாம் கடக்கணும், இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் எனக்கு இல்லை அப்படின்னு எழுந்து நின்று அந்த அகாரம் உயிர் புலத்துல அது பிரியுது. அப்போ அவர் என்ன செய்யறாருன்னா, தமிழ்ல 5 நிலைகளை உணர்த்த முயற்சி பண்றார். இன்றைக்கு என்னால இது செய்ய முடியாது. அடுத்த வாரம் தான் நான் இதை முடிக்க முடியும். அப்ப இன்றைக்கு வரைக்கும் நம்ம என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு சிறிய ஒரு மீள்பார்வை செஞ்சிருவோம். ஏன்னா அடுத்த வாரம் எப்படி தமிழ் இதை கொஞ்சம் கொஞ்சமா அடுக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். மீண்டும் ஒரு குறிப்பான ஒரு பார்வையாக இன்றைக்கு நாம் என்னென்ன படித்தோம், என்னென்ன செய்தோம் அப்படின்றத பார்ப்போம். தமிழர்கள் சிந்தனையில முதல்ல அந்த இறைவனுடைய திருக்குறிப்பை அறியும் முறையை பார்த்தோம். அதாவது இயற்கை காலமாக இறைவன் நமக்கு வெளிப்படுகின்றார். இறைவன் இருக்கின்றார் என்பதற்கே அடிப்படையே இந்த இயற்கை, நிலம், பொருள், வெளி அறிவு, கால அறிவு தான் மூலம். அதை 2 நிலைகள்ல பிரித்து பார்த்தோம். இந்த தமிழ் அடிப்படையே நானே உயிர்மெய் என்ற அந்த சிந்தனையை அவர் எப்படி பிரிக்கிறாரு அப்படின்னா, தொல்காப்பியம் அதற்கே இலக்கணம் கொடுத்துருது. முதல் எனப்படுவது நிலம் பொழுது இரண்டின் இயல்பன. இதுதான் நீ சிந்திக்கணும். நீங்க எங்க யோசிச்சாலும் இது ரெண்டையும் யோசிக்காம எதுவுமே நீங்க உறுதி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. அப்புறம் அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ 3 நிலைகளை முதல்ல நான் எதனோடு தொடர்பாகின்றேன் அப்படின்றது, எனது உறவுகள் என்ன, எனது ஈர்ப்புகள் என்னன்றதை பார்க்கும் பொழுது அது சத்து, அசத்து, சதசத்தாக நான் இருக்கின்றேன். இந்த 3 நிலைகள்ல சதசத்து, அசத்து, சத்து என்ற அந்த தொடர்புல தான் இருக்கின்றேன் அப்படின்ற அந்த கருத்து. அதிலிருந்து நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை தான் அப்படியே கொண்டு இதை மொழிப்படுத்துறாங்க. மொழிப்படுத்துவதுதான் இதுதான் ஓங்காரத்தினோட நுட்பம். பிறகு இதையே பிரித்து ஆழமாக பார்க்க போறோம். இது எப்படி பரமாத்மாக இது எல்லாம் 3 எழுத்தும் எப்படி இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த உண்மைகளை விளக்குதுன்னு. இன்றைக்கு நாம பார்த்தது இந்த ஆ என்பது ஒரு வழி உடையது, உயிர் வழியினுடைய வெளிப்பாடு. அதனாலதான் அதை நம்ம ஆ என்ற அந்த உயிர் சத்தமாக அதை பார்க்கிறோம், உயிர் ஒளியாக பார்க்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்தது இதனுடைய இயல்பு இன்பத்தை நோக்கி செல்லும் என்பதை தொல்காப்பியம் காட்டும் சமய உயிர் இலக்கணமாக பார்த்தோம். அது இன்பத்தை நோக்கி நகரும், அதை அளக்க முடியும். அதை உயிர் அளக்கும் ஒரு கருவி, அதாவது உயிரே உயிருக்குள் அளக்கும் ஒரு கருவியை எப்படி உருவாக்குகின்றது என்பதனை பார்க்கும் பொழுது அதனால அசஸ் பண்ண முடியுது. அதுக்கு ஒரு ஃப்ரீ வில் இருக்கு, அதற்கென்று ஒரு விளைவு இருக்கு, சுய விளைவு இருக்கின்றது. அது எப்படி இருக்குது அப்படின்னா, தன்னை ஒரு பொருளோடு சார்ந்து அது வரும் அப்படின்றது, உயிர் இன்பம் வேட்கும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாரு. இதுதான் முக்கியமான கருத்து. ஆகவே சுத்தம் என்பது ஒன்று, மலச்சார்பில் இருந்து மல நீக்குதல், மீள்வு பெறுவது அப்படின்றது. இதுதான் ரிடம்ஷன், ரெஸ்டோரேஷன் அப்படின்னு சொல்றோம். இது வரைக்கும் சுத்தம் என்ற சொல்ல பல பேர் பயன்படுத்துறாங்க, ஆனா எதுல இருந்து சுத்தம் பெறுறாங்கன்னு தெரியல. அப்போ அடுத்தது சத்து, அறியாமை தெரிவு. அப்போ இக்னரன்ஸ் டு த ரிடக்ஷன் ஆஃப் இக்னரன்ஸ் அப்படின்ற ஒரு கருத்துக்கு நம்ம வரோம். சித்து என்பது அன்கான்சியஸ் டு த கான்சியஸ் ஸ்டேட், அதாவது கேவல நிலையிலிருந்து அப்ஸ்கியூர்ட் அன்கான்சியஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது அதுல இருந்து நம்ம கான்சியஸ் ஸ்டேட்டை கிளியர் வேக்கன், அதாவது அவேர்னஸ் பியாண்ட் த வேலிங், கற்றில்லாமல் அது ஒரு தெளிவு வர வேண்டும். ஆனந்தம், துன்பத்தை பிரிதல், அட்டைன்மெண்ட் இருக்கு, அகனி டு த பிலீஸ், அதுதான் நம்மளுடைய போராட்டமே. இதுல இருந்து விடுபட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய பெரும் போராட்டம். ஏன் நம்மளால அது விடுபட முடியல அப்படின்னா, அது நம்ம கிட்ட தான் இருக்கு. அந்த பிரச்சனை, சிக்கல் அத்தனையும் உயிரிடையே தான் இருக்கு. இது உயிர் தானே மீள முடியும் என்பதுதான் அந்த உண்மை. அந்த உண்மையில எப்படி பாக்குறோம், உயிருக்கு பார்வை உண்டு, அவத்தை உண்டு, விஷன். உயிர் அதாவது சைக்கிக் நேச்சர் வித் பார்வை, விஷன், அவத்தை எக்ஸிஸ்டென்ஷியல் பீயிங், அது ஆகுதல், உணர்வு வரும், மானிப்பு, ஏற்பு, அசஸ்மெண்ட், அதாவது அதுக்கு ஒரு ஃப்ரீ வில் இருக்கு, அக்செப்டன்ஸ் கெப்பாசிட்டி, காம்பிடன்சி இருக்கு, இவாலுவேட்டிங் அசஸிங் காம்பிடன்சி, உவமை இருக்கு, ரிசம்பிளன்ஸ், டிபெண்டன்ட் ரிசம்பிளன்ஸ் இருக்கு, ஒன்னை சார்ந்து அது போல தன்னை மாற்றிக்கொள்ளும் ஒரு இயல்பும் அதுகிட்ட இருக்கு. அனாலஜி, தேர்ச்சி, ரியலைசபிள் டிசைன்மெண்ட், இது இல்ல, அது வேண்டாம், அது இல்லை, எனதல்ல அப்படின்னு சொல்லி வெளியே வர முடியும். அதுக்கு அந்த தன்மையும் இருக்கு. உயிருக்கு சச்சிதானந்தம் நிலை இருக்கு. அடுத்தது சைவம், சுத்த சைவம், சைவம் அத்தனையும் உள்ளடக்கி சுத்த சைவமாக மாறுகின்றது. இதுவரை இருக்கக்கூடிய எல்லா சமயங்களையும் சைவம் உள்ளடக்கி நிற்கின்றது.
அதுக்கு மேலாக மலம் என்ற சிந்தனையே தமிழர்களுடைய மூலத்தினுடைய காரணத்தை காட்டுகின்றது. அதாவது தொல்காப்பியத்தில் இருந்து மலம் நிலை வெளிப்படுகின்றது. 3 உண்மைகளை பெரும் நிலையில விளக்குது. கொடிநிலை, கந்தளி, வள்ளி. ஆகவே குற்றத்தை விளக்கும் தமிழ் சொற்கள் ஏராளம், ஒன்றல்ல இரண்டல்ல. இலக்கணமே மலம் என்பது கழிக்கப்பட வேண்டியது, அது குற்றமாவதால் உயிருக்கு அப்படின்றத இதுவரை பார்த்தோம். ஆகவே இந்த இந்த நிலையில நாம பார்க்கிறது மெய் ஏன் உயிர் மெய்யோடு சேர வேண்டும், இந்த கேள்விதான் பார்த்தோம். அது வழி உண்டது, அதாவது வழி உண்ட உயிருக்கு ஒரு வழி சேர்ப்பதனால் அதிலிருந்து இதை மீட்க வேண்டும் என்ற கருத்து வருது. இதனாலதான் இதை வந்து ஆர்கானிக் என்ட்ரோபி அப்படின்ற ஒரு கருத்தை நான் அறிமுகப்படுத்துறேன். ஆகவே அடுத்த வகுப்புல இதை வந்து ரொம்ப மேல ஆய்வு செய்யவிருக்கின்றோம். இத்தோடு இந்த உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். சிவா திருச்சிற்றம்.